அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் எலிஃபென்ட் இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனால் அதை பேசுவதற்கு இன்னைக்கு நாங்க தான் வந்திருக்கோம். அடுத்த ஜெனரேஷன்லாம் அடுத்த வாரம் தான் கூட்டு வர முடியும். ஒன்னொன்னா தான் போக முடியும். நிறைய பேர் கேக்குறீங்க, நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க கூட்டு வரக்கூடாது. எங்களுக்கும் ஆசைதான், பசங்க வந்தாங்கன்னா கூட்டு வருவோம், முயற்சி செய்யறோம். ஓகேவா? சோ நீங்களும் எங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. இன்றைய டாபிக் வந்து எதுக்காக வந்து இந்த இதை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்கோர்ஸ் இது வந்து தை மாசம் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆந்திரா, கர்நாடகா, எவ்ரிவேர் எல்லா இடங்கள்லயும் வந்து ஈவன் அமெரிக்காலே பார்த்துக்கீங்களேன், February 14th தான் அவங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ எல்லா இடங்களிலுமே வந்து இது வந்து ஒரு வெட்டிங் சீசன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எவ்ரிதிங் எல்லாமே வந்து நார்மலா இருந்து, நம்ம கோவிட் சுச்சுவேஷன்ல நம்மளால ஃபிளைட் பண்ணி போக முடியும் அப்படின்னா, நேரம் நம்ம எல்லாருமே இந்தியாவில அங்கேயும் இங்கேயும் எல்லா இடங்களையும் கல்யாணங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸ்டில் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது. நிறைய கல்யாணங்கள் நடக்கிற சீசன். அதனால வந்து தாட் வந்து இதை பத்தி பேசணும் கண்டிப்பா. எஸ்பெஷலி வந்து யூஎஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து 2 கல்ச்சர்ல வளர்றாங்க. வீட்டுல வந்து அப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியன் படி வளர வேண்டியது வளர்க்கிறோம். வெளியில போயிட்டு வந்து அவங்க வந்து அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கரியர், அதுல எல்லாம் வந்து பிரமாதமா நம்ம பசங்க வந்து ஷைன் பண்ணி நிறைய பெருமையும் அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதுல எந்த விதமான நோ டவுட் இன் இட். நமக்கே தெரியும், நம்மளுடைய கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு அம்மாவுடைய பொண்ணுதான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியா இருக்கிறாங்கிறப்ப எவ்வளவு பெருமையான விஷயம். அது மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கல்யாணம்னு வரும்போது மட்டும் நம்ம பசங்க எல்லாரும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்டே தள்ளி நின்று ஒரு மாதிரி ஒரு ஓகே போயிட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து இந்த லவ் மேரேஜ் அது இதுன்னு வரப்போ நமக்கு வேற வழியே கிடையாது. நம்ம அவங்க விருப்பத்திற்கு முன்னாடி மாதிரி எல்லாம் யாரும் கத்தி அருவாள் தெரியல, சினிமாலதான் நம்ம பாக்குறோம், தமிழ் சினிமால அதெல்லாம் தூக்கிட்டு யாரும் இங்க வர்றதே கிடையாது. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறோம். தட்ஸ் வாட் அதுதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த சினிமாலையும் டிவி சீரியல்லையும் தான் ஒரு 100 வருஷம் பழமையான கதைகளை வச்சு இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. அதே வந்து பொழுது போகாத சில பேர் பாக்குறதுனால, இல்ல கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களால ஓட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து, அதாவது யூஎஸ் மாதிரி எனி அதர் கண்ட்ரீஸ்னா அதர் தான் இந்தியா சொல்றேன், அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காலத்துல எல்லாம் ஒரே ஃபேமிலி, ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அவங்களுக்கு தெரிய வந்துடும். சரி, இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல பையன் இருக்காங்க, சோ நம்ம வந்து வேணும்னா நம்ம கேட்கலாம், பொண்ணு கேட்டு விடலாம், இல்ல பையன் கேட்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா வந்து அப்கோர்ஸ் மேட்ரிமோனியல் இருக்கு, அவங்க பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பயங்கரமா மின்ட் பண்ற பிசினஸ். யாராவது ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு வச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மேட்ரிமோனியல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து மேட்ரிமோனியல் பிசினஸ்ல வந்து தே ஆர் மின்டிங் மணி லைக் எனிதிங். ஏன்னா நீங்க வந்து அதுல உள்ள போய் நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நுழைகிறப்ப அவங்க வந்து குறைஞ்சது மினிமமா ஒரு $150 வந்து தே சார்ஜ் பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அடுத்தாப்புல நீங்க அதுல ஒரு வரன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அடுத்தாப்புல $300. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அங்க தங்கி இருக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் சொல்ல முடியாது, ரைட்? சோ நீங்க திருப்பி வந்து ரெனியூ பண்ணணும். அதை வந்து பண்ணீங்கன்னா $500. சோ அது பேக்கேஜஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து தான் அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம்
அந்த மாதிரி பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் பண்ண நோ ஒண்டர் தே கேன் ஸ்பான்சர் எனி ப்ரோக்ராம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல எல்லாம் பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அவங்களால பண்ண முடியுது? நம்ம மாதிரி இன்னசென்ட் மக்கள் என்ன பண்றது, நமக்கு வேற வழி கிடையாது. அங்கே போனாதான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு போய் பார்க்க வேண்டியது இருக்குது. எங்க பையன் இருக்கான், எங்க பொண்ணு இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும்னா வேற வழி கிடையாம நம்ம அங்கே போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அண்ட் அவங்க நல்லா பணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி மக்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி. இதெல்லாம் தவிர்க்கணும்னா எப்படி எப்படி பண்ணலாம்? அதாவது இப்போ நம்மளுடைய கம்யூனிட்டி பேஸ்ல வந்து யாராவது நமக்கு வந்து சர்வீஸ் மைண்டோட யாராவது இதுக்கு பண்ணி உதவி செய்யறாங்களா? இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம். இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இதை வந்து பேசலாமா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணினா இதனால வந்து அதாவது நம்ம பேசுறது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒன்லி அரேஞ்ச்ட் மேரேஜ்க்கு தான். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் மேரேஜ் பண்றவங்க யாரும் நம்ம சொல்றது கேட்க போறது இல்லை, யாரும் நம்ம கிட்ட வரப்போறதே கிடையாது. அந்த அதனால இது வந்து பக்காவா வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களுக்கு தான் பேசுறோம். அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to give them இந்த சரி இந்த ஒரு நல்ல ப்ரொஃபைல் ஒண்ணு எனக்கு வந்திருக்கு, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுக்க போறோம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா பேச போறாங்க. நமக்கு இது வந்து முதல்ல கேட்க போறது போன் நம்பர். ஸோ போன் நம்பரை நம்ம கொடுத்தோம்னா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க வருஷக்கணக்கா. யோ முதல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு பேசியா அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் பேசுவீங்க? ஏதாவது ஒரு லிமிட் வச்சுக்கணும் இல்லையா? சோ என்ன ரீசன் தெரியல, தே ஜஸ்ட் டேக் தேர் ஓன் டைம். அதாவது கேட்டோம்னா ஓ நோ ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிறது, இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படிங்கிறது, இல்லைன்னா நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுல பொண்ணுங்கள்லாம் எக்ஸ்ட்ராவா நிறைய படிச்சு அது பாடு எல்லாம் வாங்கிட்டு போயிடுது. பசங்க எல்லாம் இந்தியாலயும் சரி அமெரிக்காலயும் சரி எல்லா பசங்களும் அண்டர் கிராட் தான் படிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா ஏன்னு தெரியல, படிங்கப்பா. ஏன்னா பொண்ணுங்கெல்லாம் அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறப்ப அவங்க கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி நிறைய நானும் என் ஃப்ரெண்டு வந்து கல்பனா மேயப்பன் ஃப்ரம் மேரிலாண்ட், நாங்க 2 பேரும் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து வி பீன் ஹெல்பிங் ஈச் அதர். எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா வில் கனெக்ட் பீப்புள். ஸோ அது லாஸ்ட் 5 இயர்ஸா நானும் அவ்வளோ வந்து சின்ன லெவல்ல பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன லெவல்ல தெரிஞ்சா நாங்க வந்து வி பீன் ஹெல்பிங் ஹியர் அண்ட் தேர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஷீஸ் ஃப்ரம் டாலஸ்ல இருந்து புஷ்பா கால்ட்வெல், அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வி பீன் டூயிங் இட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் வந்து சித்ரா கிருஷ்ணன், இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியில வந்து பேச போற சித்ரா கிருஷ்ணன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்க வந்து அவங்களுடைய பையன் பொண்ணு 2 பேர் கல்யாணத்தையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஷீஸ் பீன் a very good friend of mine for many years. ஸோ அதனால அவங்க வந்து வேற விதமா பேசினாங்க. ஒரு தடவை என்கிட்ட பேசுறப்ப நான் சும்மா கேட்பேன் அவங்க கிட்ட, எப்படி எல்லா பசங்களும் ரொம்ப கஷ்டம், எல்லா அம்மா அப்பாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க உங்க பசங்களை? வேற ஒரு ஆங்கிள் அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை வந்து நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்தது வந்து ரமா முரளிதர், இவங்க வந்து மேரிலாண்ட்ல இருக்காங்க. இவங்க வந்து மேட்ரிமோனியல்ல வந்து ஒரு பக்கா பிசினஸ் பண்ணாம ஒரு ஒரு நல்ல விஷயமா இவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் அ மெயின் ரீசன். அவங்க ஆக்சுவலா ஷி வாஸ் டிராவலிங், இப்பதான் இந்தியால இருந்து வந்தாங்க ஒரு 2 days முன்னாடி. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டா விட்டுட்டேன். ஸோ தென் ஐ செட் ஓகே லெட் மீ பிரிங் ஹர் டுடே. அதனால அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில இருந்து வெரி லாஸ்ட் மினிட் நேற்று நைட்டு தான் அவங்கள வந்து நான் கூகுள் பண்ணி இந்த வெப்சைட்டே கண்டுபிடிச்சேன். ஸோ அவங்க மீனாட்சி மேட்ரிமோனியல் சொல்லிட்டு சென்னையில வச்சிருக்காங்க. ஸோ கோனாபேட்டை சேர்ந்து சுப்பு அவங்களும் இன்னைக்கு வந்து ஹீஸ் கோயிங் டு ஜாயின் மீ ஃபார் சம் டைம். ஆக்சுவலா அவர் வந்து இன்னைக்கு பழனியில வந்து தைப்பூசத்துக்காக காவடி எடுத்துட்டு போனவங்களோட போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ ஆனாலும் he said he will join me for at least ஒரு 5-10 minutes. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளாரிடா டாம்பால இருந்து என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு நளினி, ஷீ இஸ் வெரி யங், ஆக்சுவலி ஐ வுட் சே ஒரு 40s கூட இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப யங் பொண்ணு. அவங்க ஒரு 3 years முன்னாடி when she was in between in her jobs, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் வந்து இப்போ வந்து ஷீஸ் கைண்ட் ஆஃப் பிஸி பட் ஸ்டில் ஷீ வில் ட்ரை டு ஜாயின் அஸ் ஃபார் சம் டைம். ஸோ இந்த பாட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஸ்வாசம் படத்துடைய முதல் பாட்டை போட்டு நம்ம ஆரம்பிச்சோம். எதுக்காகனா எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு வந்து
அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு அஜித் மாதிரி ஒருத்தர், தளபதி ஒருத்தர் வந்து அதனால ஒருன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ் இந்த லைட்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள வந்த ஒரு ஒன் ஆஃப் தி கல்யாண ரிலேட்டடான ஒரு அழகான பாட்டு. ஸோ அதனால வி தாட் வில் ஸ்டார்ட் வித் தட் ஒன். ஸோ ஆக்சுவலா நீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்களும் இதுல இன்வால்வ் ஆகுங்க. ஓகே, எனக்கு தெரியும் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கலாம் கல்யாணத்துக்கு. ஸோ ப்ளீஸ் கெட் இன்வால்வ் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்களும் கேளுங்க. ஸோ இந்த ஷோ இஸ் எல்லாருக்கும் தான். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்ங்கிறது எனக்கு தெரியல. நம்ம அட்லீஸ்ட் ஒரு வழியை ஒரு பேத் அட்லீஸ்ட் உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதுல நிம்மதியா நடந்து போறதுக்கு வசதியா இருக்குமே அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நம்மளுடைய வச்சுக்கோம், ரொம்ப திணிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம், இதெல்லாம் இருக்கு பாத்துக்கங்க, நீங்க செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லிட்டாதான் போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட் மீ வித்வுட் டிலேயிங் லெட் மீ வெல்கம் மை கெஸ்ட். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடலாம். லெட் மீ பிரிங் சித்ரா கிருஷ்ணன். ஹாய் சித்ரா. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். Fine, good. Thank good, you. Good. Of course. So let me welcome Ramah Muralidharan from Maryland. Vanakkam Ramah. Thanks for joining. Vanakkam. Vanakkam, vanakkam. So let me welcome Subbu Annan from Chennai. Vanakkam Annan. Vanakkam. So நீங்க எல்லாம் எல்லாரும் ஜாலியா இந்தியால வந்து கொரோனா பிரச்சனைகள்லாம் இல்லாம காவடி எடுத்துட்டு பயணிக்கு போறீங்களா? முருகன் பாத்துக்குவாரு நம்பிக்கையா? அப்படி கிடையாது, கொரோனாவே இல்லைன்றாங்க இங்க எல்லாருமே. கொரோனாவே இல்ல, நாங்க தான் லூசுதனமா இங்க கிரியேஷன்ஸ் தான் இது வந்து. அப்படிங்கிறீங்களா? சரி சரி. ஆனா அந்த இம்பாக்ட் இங்க யாருக்குமே தெரியல. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சிட்டில மட்டும்தான் அதை பெருசா ஆக்குறாங்களே தவிர இங்க பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, ஷூர் ஷூர். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். அண்ணா இன்னைக்கு ரொம்ப பிஸி நிக்கிட்டே, பட் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் வந்ததுக்கு நன்றி. நம்ம இந்த நிகழ்ச்சி அநேகமா இன்னும் ஒரு 2-3 வாரம் திருப்பி கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரே நாள்ல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. லெட் மீ ஆஸ்க் ஃபர்ஸ்ட் நம்ம சித்ரா கிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்க பசங்கள்கிட்ட எல்லாம் நீங்க எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணீங்களா? எப்படி அதை வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்க? ஹவு? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம யூஎஸ்ல வந்து நிறைய பசங்களுக்கு வந்து பாத்துட்டு இருக்கோம். ஃபேமிலியில எவ்ரி ஒன் இஸ் நம்மளோட ஏஜ் குரூப்ல இருக்காங்க. நிறைய பேர் வந்து 23-40 வயசு வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனா அந்த பசங்க வந்து they are not ready to என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் கூட அவ்வளவு தூரம் ஒரு இந்த விஷயத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் they are sync பண்ணி தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஐ wouldn't say, ரொம்ப பிளேம் பண்ண முடியாது, நல்ல பசங்க தான் நம்ம பிள்ளைங்களாம். ஆனா இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து they are taking ஒரு பேக் சீட் எடுத்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் என்ன பண்ணினேன்னு சொல்லணும்னு தெரியல. பட் one of the things I think most kids confuse is like, நாங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு it's like அலவஞ்சு சமுதிர ஸ்நானம் பண்ணணும் மாதிரி they say, then once they settle down in one area they don't want to move from there, right? So they confuse both together. I don't think they can go parallel, right? Because I think the boys these days are big support. Most of the one I have seen, பொண்டாட்டி படிச்சா they are okay. They don't expect the wife to sit at home, cook, clean, alla பண்ணி படிக்க போறியா போற. So they can go in parallel ways. படிக்கிறது is not a issue. But financial, I know, but the girls also, I think, girls and boys, they won't have financial independence. அதுவும் இருக்கு. செட்டில் ஆனோம் போனோம் அதுவும் இருக்கு. So ரெண்டும் but parallel நடக்கும்ன்றது many kids don't accept that, right? They think they have to settle down before they think about marriage, and then they think கல்யாணத்தை பத்தி நினைச்சா உடனே ஒரு வருஷத்துல நடந்துரும். That's what everybody thinks. நான் இவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், நல்லா இருக்கேன் பாக்குறதுக்கு, எனக்கு என்ன கஷ்டம் ஒரு to get find somebody, right? But everybody's in the same thing. The boy thinks the same. நான் படிச்சிருக்கேன். So everybody has their priorities மாறி விடுறது. Once you settle down, you want இந்த மாதிரி தான் வேணும், அப்படிதான் வேணும், இந்த இடத்துல தான் இருக்கணும். So the circle becomes very small. The pool becomes very small. The older you get, the pool becomes smaller and smaller. They don't want long distance relationship. பக்கத்துலயே ட்ரை-ஸ்டேட் ஏரியால இருந்தாதான் என்னால டேட் பண்ண முடியும், அடுத்த ஊர்ல இருந்தாதான் என்னால டேட் பண்ண முடியும். ஆனா உங்க ஃப்ரெண்டோட குழந்தைங்களா இருந்தா நாங்க பண்ண மாட்டோம். அது வேற சொல்லுங்க. டெக்னாலஜி ஆயிருக்கு. சேம் ஏரியா டசன்ட் மேட்டர் அட் திஸ் பாயிண்ட். டெக்னாலஜி இருக்கிறதுனால ஃபேஸ்புக் இதுலயோ ஃபேஸ் டைம்லயோ இதுலயோ
once they like each other a lot, I think they will overcome any hurdles they want. அந்த பாயிண்ட் மட்டும் தான் கஷ்டம். பட் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து வச்சுக்கோங்களேன், ஏதோ பண்ணுவா, either the boy or the girl, somebody will compromise, but to that point reach பண்றதுக்கு it takes time. அது கரெக்டான ப்ரொஃபைல நம்மளால வந்து கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைக்கிறோம் அரேஞ்ச் மேரேஜ், I call it assisted marriage. ஒரு we assist them in finding people and then they decide. Final decision is theirs. when திணிக்க போறோம், நம்ம இந்த பையனை கொடுத்தா இந்த பையனை பண்ணிக்கணும், இந்த பொண்ணை பண்ணிக்கணும், நம்ம யாரும் கம்பல் பண்ண போறல. But the idea, the thought behind it, la, and the correct age, la, as parent, I think sometimes parents have to be parents. I know we have to be friends. Yes. நீங்க அததான் சொல்ல நீங்க அந்த பதில் தான் எதிர்பார்த்தீங்க. நீங்க சொன்னது யாரும் சொல்லல. எல்லாரும் பசங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், பசங்க நம்மள கோச்ச கூடாது. They don't want to be in the bad books of the children. Correct. I don't think friends, there are 100 friends, but you can have only one set of parents. Sometimes parents have to take the responsibility and be parents. Force பண்ண சொல்லல. பட் பேரண்டா இருந்துட்டு சொல்றது அந்த டைம்ல பண்ணிக்கவே போறலன்னா வேற விஷயம். Some kids don't want to get married, then that is different. But if they have the mindset to get married, you have to tell them that it takes 4 years, 5 years, ஒருத்தரை பார்த்து டேட் பண்ணி பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லி அடுத்த பையனை பார்த்து அடுத்த பொண்ணை பார்த்து, that takes itself like 2 years, 2.5 years. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகி they want a year, கல்யாணம் அப்படி 4 வருஷம் ஆயிடுறது. And that's so that is what my opinion is, I think so. நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா, நீங்க அந்த பாயிண்ட யாருமே என்கிட்ட பேசல. நானும் 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர்கிட்ட. nobody has talked to me like that. அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா அம்மா தான் இருக்க முடியும். அவங்களால மட்டும்தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவா வந்து யோசிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனி நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் கெட் இட், யூ கேன் மீட் இன் யுவர் லைஃப். பட் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க சித்ரா சொன்ன அந்த அட்வைஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க. அதாவது பேரண்டா இருக்க முயற்சி பண்ணுங்கப்பா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க, ஓகேவா? அப்பதான் வேலை நடக்கும் நமக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரமா, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சர்வீஸ் பண்றதுல வந்து ஐ எம் வெரி வெரி ஹானர்ட் டு மீட் யூ. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, 10-12 வருஷமா பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க. That's nice to good to know, but I came to know you only last week. That's too bad. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நிறைய உங்கள்கிட்ட பேசி இருந்திருப்பேன். But that's okay. There is always a beginning. We will definitely continue our friendship. சொல்லுங்க, வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நாங்க வந்து இந்த விவாக மாலைன்னு இந்த குரூப்பை வந்து ஒரு 11 years முன்னாடி ஃபார்ம் பண்ணோம். அப்ப நிறைய பசங்க வந்து நிறைய கல்யாணம் ஆகாமே நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தேட தெரியாம எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற பேரண்ட்ஸ், தெரியாம இருக்கிற பசங்க, அப்படி இருக்கிறத பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாபத்துலதான் இதை ஆரம்பிச்சோம். அது காட்ஸ் கிரேஸ். அது வந்து நிறைய வெட்டிங்ஸ், மந்த்லி 2 வெட்டிங் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த ரேஞ்ச்ல நடந்துட்டு இருக்கு இந்த லாஸ்ட் 5 yearsல. எனிவே, I wanted to add to Chitra's point. இந்த பேரண்டா இருக்கணும்னு சொன்னது, அந்த before I forget, I wanted to make that point. சோ இது என்னன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட கூட இந்த பசங்க வந்து ஓபன் அப் பண்ண மாட்டாங்க. I believe in connecting them with other people, other சித்தியோ பெரியமாவோ இல்ல மாமாவோ மாமியோ இல்ல யாரு அவங்களை கனெக்ட் பண்றாங்களோ, மேபி they will open up to somebody else other than the parents. அந்த லிங்கை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப என்னோட பசங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் பேசணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. எல்லார்கிட்டயும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவங்களோட சிப்ளிங்ஸ் பர்டிகுலர்லி அவங்கள்ட்ட நிறைய ஓபன் அப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஓபன் அப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அவங்களை கனெக்ட் பண்ணி விடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இந்த சர்வீஸ் நாங்க எப்படி பண்றோம்னாக்க, இதுல வந்து சிம்பிள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்றோம், அப்டேட் பண்ணி எவ்ரி வீக். சோ அவங்களுக்கு டைரக்டா லிங்க் கிடைக்கிறது. இது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியும். ஏன் இது வந்து ஒரு அவமானப்படுற ஒரு விஷயமா நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு மாமா ஒரு வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து பையன் இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டு நம்ம பேரண்ட்ஸோ இல்ல நம்ம தெரிஞ்சவங்களோ வந்து பார்த்து அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்றதே, ரெஃபர் பண்றதே ஏதோ தப்பான காரியம் மாதிரியும், அது வந்து எல்லாரும் அவங்களுடைய பர்சனல் இது திங்க் அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. ஏன்னா அதுல எதனால அப்படி ஆச்சுன்னா, நடுவுல வந்து நிறைய கல்யாணங்கள்ல வந்து பிரச்சனை வந்து டிவோர்ஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியானதும் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொண்டு வந்து வரனை கொடுத்தவரை வந்து போட்டு ஒரு
வழி பண்ணதும் அவர் பயந்து போய் எதுக்குடா சாமி இனிமே நான் எதுவுமே தலையிடலைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. சோ இது வந்து அவங்களுடைய பிரச்சனை இல்ல, அவங்க நல்ல மனசோட தான் கொடுத்துருப்பாங்க, சரி இது நல்ல வரேன் நீ பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் சம் ரீசன் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட். சோ அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா பிளேம் பண்றது அவங்கள ஆனதுனால எல்லாரும் வந்து பர்சனலா they don't want to get involved in other people's business. ரமா, உங்களுக்கு ஒரு கேள்வி. பிகாஸ் நீங்க ரெஃபர்ல எனக்கு நிறைய அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னு they come back because sometimes people come. நான் வந்து I don't do it on உங்க லெவல்ல, பட் எங்கிட்ட மனுஷா வரா, எங்கிட்ட வரதா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். பட் I do have people who come back and say நீ அப்படி சொன்னேன், பட் அவ அம்மா இப்படி எங்கிட்ட பேசினா, அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் வரும்ல உங்களுக்கும்? ஒண்ணுமே சிம்பிளா பண்ணும்போதே நிறைய வருது அந்த மாதிரி. ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணலங்கிறது பிக்கஸ்ட் இஷ்யூ. ஏன் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிறது வந்து அவங்களோட ப்ரெஃபரன்சஸும் மித்தவங்க ப்ரெஃபரன்சஸும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இவங்களுக்கே வந்து பசங்களோடயே இவங்களுக்கு சிங்க் இல்லாம இருக்கு. எல்லா இடங்களையும் அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. பசங்க வந்து அந்த விஷயத்துல மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி போயிடுறாங்க. ஈவன் சுப்பு அண்ணன் கிட்ட நான் இப்பதான் ஒரு half an hour முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அப்போ he told me the same thing. அண்ணா நீங்க இருக்கீங்களா? ஓகே ஷூர். ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த கல்யாண மாலைங்க, அதாவது நீங்க மீனாட்சி மேட்ரிமோனியல் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அது வந்து டிசம்பர் கார்த்திகை மாசம் தான் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா. ஓகே, நீங்களும் அந்த சர்வீஸ் ஓரியன்டடா தான் பண்ண போறீங்க, அப்படிதான் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே சரி சொல்லுங்க. கரெக்ட், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க உள்ள என்வயர்மெண்டல் இங்க இருக்கிற சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. வந்து தேர் எஜுகேட்டட், இப்ப உள்ள சில்ட்ரன்ஸ் நல்ல எஜுகேட்டட், நல்ல செட்டில். பட் வாட் இஸ் த யூஸ் இந்த லைஃப்? என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த ஃபெயிலியருக்கு காரணம் அவங்க நிறைய படிப்பு கரியர் அதுல எல்லாம் அச்சீவ் பண்ணி நல்லா தானே இருக்காங்க. பட் நீங்க சொல்றது இந்த மேரேஜ், அதாவது லைஃப்ல பொறுத்தவரை வந்து அவங்களால ஏன் அச்சீவ் பண்ண முடியல, கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க போற வழியில அதுவே அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல. அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. you are breaking think அவங்க இன்டர்நெட் போல. அதுல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க கேட்டிருந்தீங்க அது வந்து அவங்க என்ன they are afraid of losing their freedom அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா அது ஏன்னா அவங்களால ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது ஒரு வரமாட்டேங்குது. சரி, அவங்க பேரண்ட்ஸாவது அவங்க எடுத்து சொல்ற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து புரியல. ஏன் அவங்க வந்து இது ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய லைஃப்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த லைஃபையே அவங்க வந்து கொஞ்சம் வேற வழியே கிடையாது. இல்லைன்னா எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த பொண்ணுங்க பையங்க வந்து கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க? உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 40 years 45 years கல்யாணம் பண்ணாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவங்க. பட் அவங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. உங்களோட வெப்சைட்ல பார்த்தா நிறைய, அதாவது கைஸோட போட்டோஸ் எல்லாமே வந்து 40+ இருந்தது, பொண்ணெல்லாம் 20 25. அதான் கேட்டேன், பாலு கிட்ட கேட்டேன், ஐயோ என்னையா உன்னோட சைட்ல எல்லாரும் 40+ போட்டு வச்சிருக்கேன். சிரிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, சாரி. கேட்டேன் அவர்கிட்ட. அவங்க என்ன கேக்குறாங்க, 2 years டிஃபரன்ஸ்ல பொண்ணுங்க கேக்குறாங்க. கண்டிப்பா அந்த பையங்க எல்லாம் வந்து செட்டில் ஆக மாட்டாங்க. ஒரு 25 years 30 yearsக்குள்ள எல்லாம் அவங்க என்ன சேட்டு வாங்க போறாங்க அவங்க வந்து. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குறைச்சு அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து, அதாவது நான் காலங்கள் மாறி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கினால் கூட லைஃப்ல பொறுத்தவரை வந்து அன்னைக்கு செட்டில் ஆன அளவுக்கு இன்னைக்கு கிடையாது யாருமே. அதாவது ஜாதகத்தை இன்னைக்கு நம்புற அளவுக்கு அன்னைக்கு யாருமே ஜாதகம் பார்க்கல. ஆனா எல்லாருமே நல்லா இருக்காங்க. எஸ், ஆக்சுவலா என்னோட பிளான்ல வந்து ஒரு ஜோசியர் ஒருத்தரையும் அழைச்சிட்டு வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் அடுத்த வாரம் வர கூட்டு வரலாம். இன்னைக்கு முதல்ல ஒரு இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அது ஜாதகம் பாக்குறவங்க வந்து கொண்டு போய் ஒரு இதை கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன், டக்குனு தூக்கி போட்டுருவாரு. எல்லாமே பர்ஃபெக்டா வந்திருக்க ஒரு பையனை கொண்டு போய் கொடுத்தோம்னா டிராயிங் கீழே போட்டு இதுல வந்து முக்கியமான வந்து இல்லைன்ட்டு போயிட்டாரு. அதுக்கு பேர் என்ன? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 10 ஜாதகம் 10 பொருத்த பார்த்து போன்ற பொண்ணுங்க எல்லாம் 10 நாள்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அந்த ஜாதகக்காரர் பொறுத்து வச்சுக்க மாட்டாரு அவர் வந்து. பட் ஜாதகமே பார்க்காத எத்தனையோ பொண்ணுங்க பசங்க எல்லாம் நல்லாவே இருக்காங்க அவங்க வந்து. சோ இதுல வந்து மாற வேண்டியது பொண்ணுங்க பையங்க, அவங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பா பேரண்ட்ஸுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கவே இருக்கு.
இது அக்செப்ட் பொண்ணுங்க பண்ணிக்கிறேன். ஐ வுடன்ட் அக்ரி வித் யூ. பொண்ணுங்களை மாறணும் சொல்றது ஏன்னா பொண்ணுங்களை ரொம்ப நாளா அடிமைகளாவே வச்சிருந்ததுனாலதான் அவங்க வெளியில இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி படிச்சு அவங்க போராடி இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ வுடன்ட் பிளேம் தம் ஆக்சுவலி. ஸோ அந்த பசங்க தான் தே ஹாவ் டு டூ மோர் தேன் கேர்ள்ஸ் நவடேஸ் டு கெட் பிக்ட் இன் த மார்க்கெட். திஸ் டேக்ஸ் டைம்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ திங்க். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு. இந்தியாவில அப்படிதான். நீங்க இந்தியாவில நீங்க பாத்திருப்பீங்க, உங்களோட ப்ரொஃபைல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் இருக்காங்க இல்லையா சுபன்? அதே பசங்க ஒரு எல்லாரும் என்ஜினியர் படிச்சாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இன் இந்தியா இஸ் என்ஜினியரிங். இப்ப நவடேஸ் யாருக்கும் வேலை கிடையாது, யாருக்கும் சம்பளம் கிடையாது. ரொம்ப அது வேற விஷயம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பசங்க அது பண்ணிட்டு ஏதோ நாங்க பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் புரிய வைக்கணும். பொண்ணுங்க நிறைய படிச்சுட்டாங்க. Thank you for joining. And next week நம்ம இன்னொரு program இருக்கு, நீங்க அதுல join பண்ணிக்கங்க. I know, I understand that நீங்க பழனில இருக்கீங்க. Okay, sure. Thank you very much. Okay, I'll see you. Okay. ரமா, நீங்க சொல்லுங்க. ஐ எம் ஷூர் இங்கேயும் அதே நிலைமையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹைலி குவாலிஃபிகேஷன்ங்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்துடுறாங்க. நிச்சயமா எல்லாருமே நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தான், குவாலிஃபைடு தான். ஆனா இந்த கல்யாணம் தேர்ந்தெடுக்கும்போது என்ன கிரைட்டீரியா அப்ளை பண்ணணுங்கிறதுல அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. நிறைய பேர் நான் இங்க வீடு வாங்கிட்டேன் அதனால நான் மூவ் பண்ண மாட்டேன், இந்த லொகேஷன்ல தான் இருக்கணும், அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு எவ்வளவு கிரைட்டீரியா நிறைய போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாய்ஸஸ் கம்மியாகும். அவங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன். அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். லேட்டர் யூ ஸ்டார்ட் பொண்ணுங்கள், நீ ஐ அக்ரி வித் யூ தட் பொண்ணுங்கள் மாற வேண்டாம். பட் தி அப்ரோச் டு மேரேஜ் should start earlier. செட்டில் ஆகி ஒரு இடத்துல வீடு வாங்கி வாசல் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் போது ரமா சொல்ற மாதிரி the pool becomes very small. They can go side by side தான் சொல்றேன். படிச்சு முடிச்சு செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பண்ணிட்டு இன்னும் படிக்க PhD பண்ணமா இட் கேன் ஹேப்பன். மோஸ்ட் பாய்ஸ் ஆர் ஓகே வித் கேர்ள் ஸ்டடி. they are willing to move. ஏன்னா பொண்ணாட்டி நல்லது தானே. ஆமா, அது ஒரு அந்த மித்த கிரைட்டீரியாவும் ஆட் பண்றாங்க. எனக்கு இவ்வளவு டால் இருக்கணும், இவ்வளவு ஃபேரா இருக்கணும், இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கணும், இன்னும் அந்த பீட்டிஷ் கலர் வேணுங்கிறாங்க. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர்ஸ். எப்பப்பா விடுவீங்க அது? ஃபேர் அண்ட் லவ்லி காரனே ஃபேர் அண்ட் லவ்லிங்ல பேரை எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம மக்கள் பிடிச்சிட்டு ஒரு ப்ரொஃபஷனல்ல இருந்து அதே ப்ரொஃபஷனல் தான் வேணும். அந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கணும்னு அவசியம் என்ன? அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம யோசிப்போம். அது அவங்களுக்கு அது ஏதோ ஒரு அப்பதான் ரிலேட் பண்ண முடியும், அப்பதான் என்னோட லிமிடேஷன்ஸ் புரியும். அது நாட் நெசசரிலி ட்ரூ. அப்புறம் இந்த இந்தியா வர்சஸ் இந்தியால வளர்ந்தவங்க வர்சஸ் யூஎஸ்ல வளர்ந்தவங்க, அது எப்படி கம்பேட்டபிளா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். அதெல்லாம் இது ஜெனரலைஸ் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. இது இவங்க ஒரு ஃபேமிலிக்கும் அவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கலாம். இந்தியாவில வளர்ந்த பையனோ பொண்ணோ டோட்டலி கம்பேட்டபிளா இருக்கலாம் இந்த ஊர்ல வளர்ந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. சோ அல்டிமேட்லி அவங்க எங்க இருக்க போறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு ஒத்து வருதா, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிடிக்கிறதுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு அந்த பேசிக் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மித்தது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிற பேசிக் அதுதான் மெயினா. அது பேசிக்கா அது ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் ஆல் திஸ் நிறைய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லி they will take their own time. அவங்க எனக்கு என்னவோ சில சமயம் மேக் டு ஆர்டர் கொடுத்து வாங்க முடியுமா மையனே பொண்ணு அந்த மாதிரி ஆயிடுது. சில பேர் கேட்கற கண்டிஷன்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தா உடனே உங்க குழந்தைலாம் டிஃபரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நீங்க சொன்னீங்களே ரமா, என் நாட்டு பொண்ணு கிளீவ்லண்ட்ல படிச்சிருந்தேன். என் பையன் ஐடஹோ, தெரியாத யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன். அங்க இருந்தான். But FaceTime, WhatsApp, he used to fly. Suddenly both of them compromised and moved to Raleigh, where she went to Duke. I'm just saying, manas pidichu poiduthu at that point. And then they were ready to compromise. Padichindha irundha. I'm just saying, ana seekra aarambicha when you're younger you also adapt more. You're ready to compromise. You're ready to do that. The older you get, you don't want to do that. You don't want to cut down on any of your priorities. தேவி, நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி are they afraid of losing their freedom ஒரு கேள்வி. ஆனா அது afraid of losing the freedom சொல்ல மாட்டேன், afraid of making the compromise.
அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு எதை விட வேண்டி இருக்குமோ, என்னோட லைஃப் இப்படி இண்டிபெண்டா நான் பாட்டுக்கு இருந்தேன், அதை வந்து நான் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ, அது அந்த ஒரு பயம் வந்து மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வந்து நீங்க காலேஜ்லயே வந்து தேடிக்கோங்க அப்படின்னு பசங்கள்ட்ட சொல்லி அனுப்புற நிலைமை எல்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி படிச்சு முடிச்சுட்டுதான் வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. காலேஜ்ல வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் குஜராத்தி. என்னோட நெய்பர் பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து என் பொண்ணு அவங்க பொண்ணெல்லாம் ஒரே டைம்ல காலேஜ்ல என்டர் ஆகிறப்ப அந்த அம்மா சொல்ற அட்வைஸ் கேட்டீங்கன்னா சிரிப்பா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா? அந்த அம்மா அனுப்புறப்ப நல்ல காலேஜுக்கு நீ போற, நல்ல சவுத் இந்தியன் பையனா பார்த்து டேட் பண்ணி கல்யாணம் பண்றவாளையப்பா என்னையா இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற, நீ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கத்துக்க தேவி. ஏன் சவுத் இந்தியனை பிக் பண்றீங்க? குஜராத்தி மக்கள் தான் ரொம்ப கன்ஃபியூஸ், நல்லாதான் சரியான மூளை இருக்குமே அவங்களுக்கு, நீங்க எல்லாம் பணத்தை மாதிரி தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிட்ட சவுத் இந்தியன் பையன் தான் ஒழுங்கா போனாடி வச்சு காப்பாத்தி ஒழுங்கா போயிட்டு இருக்குங்கிறாங்க. சவுத் இந்தியன் பசங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்கிறத நான் இங்க சொல்லிக்க விருப்பப்படுகின்றேன். ஒரே ஒரு நிமிஷம், லெட் மீ வெல்கம் நளினி. ஷீ இஸ் இன் தி லைன். ஐ திங்க் ஷீ இஸ் வித் us. ஹாய் நளினி. ஹாய் தேவி. எப்படி இருக்கீங்க? ஜாலியா டாம்பால வந்து சன்ல வந்து ஜாலியா இருக்கீங்க. நாங்களா அப்படி குளிர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். Yeah, I mean, it's not comparable to the cold there, but in the Varshana, Tampalino, it's actually quite cold. Like the last 5 years that I've been here, it's usually, we've never had to have a like pullover or a jacket. And in the Varshana, I think the global warming has been lesser. It's cold. Really? Weeks has been, we need to wear kind of at least a pullover or something. So it is a little colder, but nothing to complain. Okay, sure, I'm sure. ஆமா, 18 inches snow எங்களுக்குலாம். அதனால அதோட கம்பேர் பண்றப்ப sure nothing to compare, right? நளினி, நீ சொல்லுமா. ஏன்னா நீ வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து நிறைய டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல வந்து நீ பீன் ஹெல்பிங் நிறைய பேருக்கு வந்து ஒரு பண்ணிட்டு இருந்த. இப்ப திருப்பி நீ வந்து ஐ திங்க் யூ பிகம் உன்னோட ஜாப்ல கொஞ்சம் பிஸியானதுனால ஐ திங்க் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூவா. என்ன ரீசன்னால அதை நீங்க விட்டுட்டீங்க? ஐம் ஷூர் ஸ்டில் யூ ஹேவ் ஆல் த டேட்டாபேஸ் கலெக்ஷன் பண்ணதெல்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன பண்றீங்க? I actually started doing when I moved to the US. I stopped working for a couple of years. So I had time, and I started, helping out. Actually, a couple of friends approached, and that's how I started. And I found that I'm a people person. I love talking to people and understanding people. So it kind of worked with, what people needed, right, for matchmaking. So that's when I was doing it. Upon work became busy, and you need a lot of commitment for this. You need a lot of time, and so as priority. Each and everything they will call you. என்ன பையனுக்கு ஒரு பக்கம் கால் விட்டு கொஞ்சம் லைட்டா பெருசா இருக்கு, இரு நான் போய் அளந்து பார்த்துட்டு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா கண்ணாடி போட்டுட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ எனக்கு புரியுது எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் நளினின்னு எனக்கு புரியுது. ரமா பாவம், நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது. சொல்லுமா. ஆக்சுவலா இட் இஸ் a pleasure. வந்து இது வந்து ஒரு அல்டிமேட் கோலோட பண்றோம். இது வந்து கனெக்ட் பண்ணணும்ங்கற ஒரு கோலோட பண்றோம். ஒவ்வொரு டைம் கல்யாணம் நடக்கும் போதும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா. கண்டிப்பா. So Nalini, நீ வந்து I think you should still continue doing it because it's your passion and you really liked it. And when you started, I remember you used to call me, and எந்தெந்த வீட்டுல குழந்தைங்க வந்து அந்த ஏஜ்ல இருக்காங்களோ உடனே அவங்கள வந்து ஒரு இது எடுத்து நீ என்னென்ன நீ பண்ணிட்டு இருந்தமா, how you started, and அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். So I think in the process what I learned was the Devi, I think you've done real estate as well. Now first veedu vaangrappa one advice they gave us, veedu vaangrappa there are 3 things you to look for, and they said location, right? So adhe mari first matchmaking, what I found was one of the things that as watching people, happily married couples as well as kids going through this process, was the same question that they have to ask themselves again and again is, are you ready? It's not அவங்க ரெடி இல்லன்னு தான் சொல்றாங்க. அவங்க 40 வயசு வரைக்கும் ரெடி இல்லங்கறாங்க. So they have to be ready to share their life with somebody else and allocate the time, right? So it's about sharing your time, energy,
resources and space, right? Are you willing to share that, right? So I did a bit of pre-marriage counseling. So that was the part that I was very interested in. Adi, somebody reaches out, I still do that. And I refer the kids to look at for the younger generation, they look everything with logic, right? So I directed, Maslow's hierarchy of human needs. Like he's a economist who had this theory, like நம்ம humans we have certain needs, right? Like நம்மளுக்கு தேவைகள் இருக்கு, desires இருக்கு, right? So அதுல where does this other person fit in, right? Like there are 5 levels in the hierarchy. I don't know if you want me to go into the detail or maybe just இல்ல லைட்டா நீங்க அத பத்தி சொல்லுங்க. பட் வந்து so you do counseling means வந்து நீங்க அம்மா அப்பாவுக்கு பண்றீங்களா? Actually, that was compromising between the kids and parents was actually the bigger deal. Like அம்மா அப்பாவையும் பசங்களையும் உட்கார வச்சுதான் கவுன்சிலிங் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு நிலைமை. Yeah, so awareness and the other thing for the parents is to say the kids are a blessing and let them lead their own life, right? Like that freedom to make their choice, live their dreams. We trust them, and they, of course, they really make us proud. Most of the kids and the 99.7% of the Desi kids எல்லாம் வந்து எல்லா விதத்திலயும் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நல்ல பெருமையை தான் சேர்த்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ தி நோ வாட் தேர், அவங்களால பண்ண முடியும். ஆனா இந்த மேரேஜ் வெட்டிங்னு வர்றப்போ அவங்களும் வந்து ஒரு மாதிரியே ரெசிஸ்டன்ட் ஆயிடுறாங்க. நம்மளுக்கும் வந்து எப்படி அவங்களோட அந்த இடத்துலதான் நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங் வந்து யூ ஷுட் கண்டினியூ டூயிங் இட், நளினி. So I think the kids are sometimes not open to tell their parents openly what they want. They don't, right? So they do, and they're also confused. And the biggest challenge is time. I think that was the topic for this show, right? Like why they are taking this much time? Yes, yeah, they're not ready yet. They never will ready. தெரியல எனக்கு. எப்போ ரெடி ஆவீங்கப்பா? எப்போ கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுவீங்க? I think you should start that's the point I was trying to make, because it takes so much time. They should start with a little வந்து சித்ரா ஒரு social pressure இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஊர் மாதிரி வேண்டாம். நம்மளுக்கெல்லாம் எனக்கெல்லாம் டீனேஜ்லயே அதெல்லாம் வேண்டாம் சொல்றேன். பட் ஒரு mid to late 20s they have start thinking about it and get in the, நீங்க as Nalini is saying, for the mindset to be ready. Parents also kalyan panikana counseling as from parents point of view whatever they can. We're not pressurizing you, but start thinking about it. Are you ready? Do you want to do it? Start meeting people. It takes time, 4 or 5 years அவங்க வந்து முதல்ல அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வந்து 25, 26 அந்த ஈவன் 29ல தான் இதனால இது பேசவே இல்லை அப்படின்னு பசங்களே வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அது இட்ஸ் a பிக் ப்ராப்ளம். அந்த டிஸ்கனெக்ட் வந்து அதை முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கரியர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டாங்கன்னா அப்புறம் இது வந்து பேக் சீட் தான், இது எனக்கு இம்பார்ட்டன்ட்டே இல்லை அப்படிங்கிற. இந்த கோவிட்ல வந்து நிறைய பேர் கோவிட்ல எப்படி மீட் பண்றது எப்படி பாக்குறது, ஆனா நான் கோவிட்ல தான் நிறைய பேர் கல்யாணம் பண்றதை பாத்திருக்கேன். கல்யாணம் பண்றாங்களோ இல்ல அட்லீஸ்ட் கனெக்ட் ஆகி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய டைம் போட முடியும். கோவிடால் பெற்ற நன்மைகள்ல இது ஒண்ணு போல இருக்கு. நிச்சயமா. Rama, from our point of view, I was reading an article actually American society la covid la வந்து lot of less percentage, I think 33% less than what happened the year before. So Indian marriages, I'm glad to hear that it increased. அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து பாருக்கு போகணும் சித்ரா. பார்ல போய் உட்கார்ந்து பேசி ஒரு ட்ரிங்க் அடிச்சு அப்படிதான் கனெக்ட் ஆவாங்க, நம்ம மாதிரி கிடையாது இல்லையா? இந்த டாக்டர்ஸ் பாப்புலேஷன் வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு இந்த கோவிட்ல. அட்லீஸ்ட் ரெசிடென்ட்ஸோட டைம். சோ அதனால வந்து அவங்க they are able to put in more time in their personal life. ரமா and நளினி, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு क्वेश्चन. ஸ்டில் வந்து நம்ம இந்தியன் மக்கள் வந்து அந்த அதாவது இந்தியன் மக்களுடைய மைண்ட் செட்ல வந்து இன்னும் அந்த டாக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? அதாவது டாப் 10ன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுடைய பாய்ஸ் கேர்ள்ஸ் எதுவா இருந்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷன் பாக்குறப்போ முதல்ல வருது டாக்டர் தான் ஸ்டில் இருக்கா?
அப்படி நான் பாக்கல. ஏன்னா டாக்டர் வேண்டாம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்களோட டைம் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்களோட ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப எராட்டிக்கா இருக்கு. அது அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டைம் போட முடியல. எவ்வளவு பண்ணாலும் வந்து திருப்பி அவங்க திருப்பி அவங்களோட போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் எவ்ரி 10 years அந்த மாதிரி ஒரு நிறைய படிச்சுட்டே இருக்கிற மாதிரி. ஆமா, லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கணும், லைஃப் லாங் பேஷன்ஸை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஹாஸ்பிட்டலோடய போயிடுது. லைஃப் ஸ்டைல் இல்லைன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து டாக்டர் பையனா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு டாக்டர்னு சொல்றவங்க நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. எனக்கு வந்திருக்க ஒரு 3-4 பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. சோ நான் கூட சும்மா சிரிச்சுட்டே சொன்னேன், நீங்க எல்லாரும் டாக்டர் படிக்க வைக்கிற படிச்சா நிறைய பேர் வரலாம். பட் அவங்க காலேஜே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது, டாக்டர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய கிடையாது. எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த பசங்களை ஃபில்டர் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு ரெசிடென்சி எல்லாம் கிடைக்குது. சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி தி பீன் கோயிங் த்ரூ. அது மட்டும் இல்லாம நீங்களும் டாக்டர் போய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தங்க டாக்டரா இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க டாக்டரா இல்லாம இருக்கிறது பெட்டர்னு நான் நினைப்பேன். Yes, especially for the kids, especially for their children. Yes, yeah. One thing I found was, I mean, looking at a little bit of a more of a higher level of pata, more of, either they're focusing on money or looks or, kindness and compassion and, in those kind of terms, right? So, and intelligence, right? Intellectual compatibility, right? So, I found, at least when I was doing, I found that because now they are very self-sustaining and I thought people were giving a lot of importance to looks nowadays. Nowadays கிடையாது நளினி, அது எப்பவுமே காலங்காலமா இல்ல, like munadi I thought money was probably more important. What I see as a trend in the younger gen, they are more self-sustaining. So more than ஒரு காலத்துல என்ன சொல்றாங்கன்னா திருமணங்கள் வந்து சொர்க்கத்துல நிச்சயப்படுத்தினாங்க, அப்புறம் ரொக்கம்னாங்க, அப்புறம் வந்து இப்ப கடைசியா லுக்குன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபேர்னானுங்க. இப்ப அடுத்தப்பல வந்து நீ ஸ்டில் திருப்பி வந்துட்டோம், திருப்பி லுக்கு தான் வேண்டியது இருக்குங்கிற மாதிரி. முதல்ல லுக் இருந்தாதான் பார்க்கவே செய்யறாங்க, ரைட்? Right. I mean, I think under the look or the purpose was different. Look was from health, right? It was a outside view of the inner health, right? The symmetry and that was what it was. Ipa with everybody with all the kids go wear braces. Everybody can they can dress up and they can present themselves well, right? So more the personality is more important than the absolute looks. லாஸ்ட் வீக் நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. எனக்கு வந்து ஒரு அங்கிள் வந்து சிகாகோல இருந்து ஒரு 4-5 பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லுக்ஸ் லைக் அ மாடல். நான் அப்புறம் திருப்பி அவருக்கு போன் பண்ணி கேட்டேன், நீங்க ஏதோ மாடல்ஸோட போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, மாத்தி அனுப்பிட்டீங்க போல, கொஞ்சம் போய் பாருங்க, இதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைங்க மாதிரியே தெரியலைங்களே. போட்டோ ஷூட் பண்ணி தான் அனுப்புறா. இஃப் யூ ஆஸ்க் ஃபார் போட்டோ எல்லாம் அதுக்கு ஸ்பெஷலா போட்டோ ஷூட் போய் போட்டோ எடுத்து தான் அனுப்புறா. அதுக்கு பொண்ணுக்கு வந்து டைம் எடுத்து ஏதோ பண்ணுதுங்களா இல்ல பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் பண்றாங்களா தெரியல. இந்த பசங்க எல்லாம் குடுக்குறாங்க போட்டோஸ், அடப்பாவீங்களா ஏப்பா அப்படி பண்றீங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷர்ட்டை கேட்டா போட்டு ஒழுங்கா எடுத்து கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ராமா? ஐ எம் ஷூர் நீங்க வந்து 11 இயர்ஸ்ல நிறைய இந்த மாதிரி எல்லாம் காமெடி நிறைய பாத்துருப்பீங்க. நிச்சயமா இதுல வந்து என்னன்னா பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸோட கிரைட்டீரியா வந்து வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் த கிட்ஸ் கிரைட்டீரியா. அந்த கிட்ஸ் வந்து குட் லுக்கிங்கா இருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு, ஆனா வந்து they have to be nice person, they have to be caring person அப்படின்னு அவங்க ஜெனரலா ஒன்னு போடுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஃபேமிலில வந்திருக்கணும், ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகணும், இல்ல இந்த ஏஜ் வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ சம்டைம்ஸ் இந்த பேரண்ட்ஸோட சென்டிமெண்ட்ஸ் வந்து கிட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறாங்க வேற. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது ரைட்டா ராங்கா பிராக்டிகலா இந்த ஒரு சரௌண்டிங்ஸ்ல இந்த என்வரன்மெண்ட்டுக்கு அது ஒத்து வருமா, will it delay the process அப்படிங்கறது வந்து அந்த யங் அடல்ட்ஸும் அவங்களும் வந்து யோசிக்கணும். கொஞ்சம் பேரண்ட்ஸ் சொல்றது அப்படியே கேட்டு அவங்களும் அதே மாதிரி திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நிறைய சிச்சுவேஷன்ல அது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஐயோ ஐ ஹேவ் டு மேக் மை மதர் ஹாப்பி அப்படின்னு சொல்லி அந்த பசங்க they really think that அது நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அந்த பசங்க வந்து they think பண்றாங்க பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. they trying to நம்மளோட அடாப்ட் பண்ண நம்மளோட வர முயற்சி பண்றாங்க. பட் சம் ரீசன் நம்ம அவங்களுக்கு கரெக்டான மேட்சை காமிக்க முடியலையோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் மனசுக்குள்ள. ஆனா இந்த ஜெனரேஷனையும் இப்பவும் வந்து ஃபேரா இருக்கிற பொண்ணு வேணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா என்ன அதை நம்பவே முடியல என்னால.
அது வந்து இந்த இந்த ஃபேர்னு பேசினா அது அது how is it fair? That's a good one. That's a good one. Still கேக்குறவங்களா இருக்கிறாங்க, போட்டிருக்காங்க, நிறைய இன்னும் போடுறவங்களா இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். So But I'm sure men உங்களுக்கு நிறைய, but they don't want fair men. Most kids want wheat complexion, you know, because of the heroes and all, right? Most kids say, I don't want a fair husband, you know. எல்லாரும் wheatish complexion தான் வேணும்னுவா. So, but the one thing for the parents is screening, looking at photos is not the way to go, right? Like, because like as all of you said, anybody can take a photo shoot, make, you know, themselves Correct. look nice. And only when you meet the person, you feel the energy. Like the jadagam pakradhe is more of the energy match, right? It's like you know, and I think that is one of the key factors when it comes to you know, marriage, right? That are you able to balance each other's energy, right? So so adu vande only neera paathu, only when you are in person, you can actually get to know that. Adnala a lot of times the right people are right matches are not being presented because they screened away either through ஊர்ல அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க or through pictures, right? So அந்த screening விட்டுட்டு go closer, like sooner go closer into the process, then that's, you know, you have more choices. There are another dating apps where they just text each other and then I've had a couple of marriages that happened through that, in the coffee and bagel meets coffee. Bagel meets coffee. Actually எனக்கு தெரிஞ்ச 2 இந்தியன் பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. You know, so I'm just saying because text பண்ணி directly the boys and girls connect, right? Parents are not involved at all in that adula dating. Because இன்னொரு ஃபேக்டர் நம்ம மறந்துடக்கூடாது என்னன்னா, இந்த H1 விசா அந்த சிச்சுவேஷன் மறந்துடக்கூடாது. நம்ம வந்து எல்லாருமே யூஎஸ்ல இருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அதுல அப்படின்னு யோசிச்சா வந்து அது ஒரு பெரிய கிரைட்டீரியாவா இருக்கு நிறைய பேருக்கு. அவங்களே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ற ஒரு ஜியோகிராபிக் லொகேஷன் கிரைட்டீரியா அது இதுன்னு போடுறதெல்லாம் வேற. இந்த ஜெனுவின் சிச்சுவேஷனையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து ரமா, உங்ககிட்ட எல்லாமே மிக்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது யூஎஸ் பேஸ்டு சிட்டிசன், கிரீன் கார்டு, H1, B1 எல்லா விசா கேது. ஆமா, நாங்க இந்த எங்க வளர்ந்தவங்க அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்றது இல்ல. அதுல வந்து நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டியர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வச்சுட்டு இருக்கோம். ஆஃப்கோர்ஸ் வாலண்டியர் சர்வீஸ் தான், இட்ஸ் நோ காஸ்ட் இன்வால்வ். இனிஷியலா வந்து இந்த லிஸ்ட் ஷேர் பண்றோம், எவ்ரி வீக் அப்டேட் பண்ணி ஷேர் பண்றோம். செகண்ட் திங் வந்து நீங்க வி டூ ஜூம் மீட், அதுல வந்து பேரண்ட்ஸ்க்கு தனியா மீட், யங் அடல்ட்ஸ்க்கு தனியா மீட். So every alternate month அதை பண்றோம். So அது என்னன்னா, அந்த it is a good forum for them to connect and address similar concerns, questions அதெல்லாம் பேசுறதுக்கு. இந்த தேர்ட் லெவல் வந்து நாங்க இப்போ வந்து இந்த மீட் ஜெனரலி வந்து இந்த யங் அடல்ட்ஸ் கேன் மீட் ஈச் அதர் இன் பிரேக் அவுட் ரூம்ஸ். ஸோ அந்த அதுல வந்து அவங்க ஏஜ் குரூப் வழியா அவங்கள சார்ட் பண்ணி அவங்கள வந்து அசைன் பண்ணி ஒரு பிரேக் அவுட் ரூம்ல வச்சு அவங்க they can interact and we moderate that discussion. That is the third one. The fourth levelல வந்து இந்த ப்ரீ மேரேஜ்க்கு அவங்க வந்து ஓகே இந்த பையன் வந்து இது சம்திங் they are doing wrong, அவங்க கிரைட்டீரியா தான் போடுறாங்க, they are in the list for more than couple of years அப்படின்னா வந்து we don't want them to stay in our list for more than a few months. That is our goal. ஓகே. சோ ஏன்னா நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றதுனால சீக்கிரமா அவங்க போனாங்கன்னா சரின்னு வரீங்க. அவங்க இன்னொரு மக்கள் என்ன பண்றாங்கன்னா 3 மாசம் ஆனது அடுத்த 3 மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விடியாச்சாவே ரெனியூவல் பண்ணி விட்டுறேன், அவன் மட்டும் ரெனியூ பண்ணிட்டே அது பாட்டு போயிட்டே இருக்குது. நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. இஸ் அபவுட் 35. He lives actually Maryland. He happens to know you, but நீங்க இந்த இது பண்றீங்கன்னு தெரியவே இல்லை. நான் சொன்னதுக்கு அப்புறம் போட்டோவை பார்த்துட்டு ஓ மை காட், ஐ ஹவ் சீன் ஹர், எனக்கு தெரியவே தெரியாது இவங்க பண்றாங்க. நோ ப்ராப்ளம், எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறாங்க, நாளைக்கு பேசுவோம் அவங்க கிட்ட. எதுக்கு சொல்ல வரேன்னா, he spent literally, he told me that he spent already $5,000 for this matrimonial site. அவன் அப்படி நொந்து நூடுல்ஸா போயிருக்கான். இதுக்கு மேல என்னால பே பண்ண முடியாது தேவி, கல்யாணம் ஆனா ஆகட்டுல போட்டுங்கிற மாதிரி ஆயிட்டான். அந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் நாங்க வந்து டைம் போட்டு நாங்க பேசுறோம். இந்த பேனல் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணும்போது வந்து யங் பீப்புள் ஹூ ஆல்ரெடி காட் மேரிட் த்ரூ அவர் சர்வீஸ் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, see if you can relate to them
பெட்டர், யூ கேன் ஆன்சர் டு தேர் கொஸ்டின்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய ஃபீட்பேக் நாங்க கேக்குறோம். சோ ஓகே நளினி, நீங்க வந்து நளினி வாட் யூ திங்க், இந்த ஊர்ல வந்து ஒரு பசங்களை வந்து நீங்க இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஒரு 2 பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்பர்ஸ் வாங்கி கொடுத்துறீங்க. சோ எவ்வளவு நாள் அவங்க பேசுறாங்க? மினிமம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க அது வருஷக்கணக்கு, அதை விடுங்க. They don't have time, like they're so busy with their work by the time, and like theriyadavangaloda, like to establish that connection. And then when you based on it, they're like, oh, this person is probably not interested with me. They have their own self doubt, right? So then it becomes like and then it, unless and somebody is patient enough, or somebody takes the initiative, right? So and whether they're able to even make the decision, right? 6 months they can keep on talking, right? Like so one thing that I tell the kids is like change. Ipa pudichirundha kuda, if they're going to change and you're going to change is going to be inevitable, right? So as a higher look at the overall goals, spend more time with yourself first to understand yourself on what are your goals, right? In the end of life, like what do you feel happy about? What does your soul want? And then there are certain things that are harder to change, like the core values. Nama endha palakangal edha vandu romba value pandrom chinna vayasula and integrity or certain values with which you're raised, right? Adukku compatible aanu paarenga. Ena adalam there are things that are difficult to change. There are some other things that can change easily, right? So edu change panna mudiyado adu match agudha, focus, see what matters to you, right? And any and adha neenga sonna mari, and adha they have to be ready. Are they ready to make the decision? And the parents support, right? They will other parents coax pannadan they talk initially. Otherwise they're like so busy, they don't have time to talk. So நீங்க சொல்ற மாதிரி like சித்ரா நீ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन என்னன்னா, இந்த ஊர்ல வந்து I heard from friends-ஓட daughters மூலமா கேள்விப்பட்டதுதான். அவங்க சொல்றது என்னன்னா, இந்தியாவை நம்ம நினைக்கிறோம், ஒரே நிமிஷம் என்னுடைய சாரி பறந்து போயிடுச்சு. கேக்குதுங்களா? கேக்குதா? ஓகே. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து அந்த பையன் தான் பண்ணணும், அந்த க்ரூமா போற, அதாவது டு பி க்ரூம், அந்த பையன் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட், அந்த கை தான் வந்து he has to make the first move அப்படின்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் இன்னும் பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனமா இருக்குது. நம்பர் கொடுத்துட்டா பேச வேண்டியதானேப்பா. இல்ல, it has become like a world thing, not in just our இது. அந்த ஜெனரலா அந்த பொண்ணுங்க கொஞ்சம் படிச்சிட்டாங்க, எஜுகேட்டடா இருக்காங்க, why can't they just call? What a big deal. I know a few kids who are okay doing it, but mostly they do expect the boys to start the process, right Ramah? Am I right in that? That is true. அதை கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இதுல மாத்திரம் இல்ல தேவி, I think in all cultures it's kind of a world over thing that they expect the boy to make the first move. I don't know why. எல்லா விஷயத்துலயும் பெண்கள் வந்து எல்லாத்துலயும் நாங்க ஃபர்ஸ்டா இருக்கணும், எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. So why can't we do that? Yeah, what a big deal. We can make a call. நாங்க வந்து பேரண்ட்ஸ், நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும், பையன் வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கு. சோ we particularly advise them, நீங்க வந்து யாரெல்லாம் பாக்காதீங்க, பொண்ணு பையன் எல்லாம் வித்தியாசம் இல்ல, நீங்க வந்து கனெக்ட் வித் தி ஃபேமிலி. நீங்க என்ன பண்றீங்களோ கனெக்ட் வித் தி ஃபேமிலி. இன்னொன்னு நாங்க சொல்றோம் என்னன்னா, பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் த்ரூ த ப்ராசஸ், நீங்க வந்து நேர போய் பாருங்க. நம்ம முன்ன காலத்துல வந்து பையன் வீட்டுல போய் பாக்குறது, பொண்ணு வீட்டு போய் பாக்குறது, அட்லீஸ்ட் யூ வில் பிக் அப் திங்ஸ் தட் இந்த வீட்டுல வளர்ந்த பையனோ பொண்ணோ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒத்து வருமா அப்படிங்கறது அதை மனசுல வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவங்களோட கிரைட்டீரியா வேற, அவங்க கிரைட்டீரியா வேற வச்சு அது கம்பேட்டபிள் ஆகவே ஆகாது எப்பவுமே. அந்த ஒரு ஆங்கிள் பார்த்துதானோ நேர இன்வெஸ்ட் தட் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் மணி டு கோ விசிட் தம். அது பொண்ணு வீட்டுக்காரங்களாகட்டும் பையன் வீட்டுக்காரங்களாகட்டும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்ற நளினி, நீங்க சொன்னீங்க அந்த நெகோஷியபிள் ஃபேக்டர்ஸ், நான் நெகோஷியபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை வந்து நாங்க கிளியரா ஃபர்ஸ்ட் டைம் கான்வர்சேஷன்லயே கிளியரா மேக் அ லிஸ்ட்.
இது எது நெகோஷியபிள், இது எது நாட் நெகோஷியபிள் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த பேரண்ட்ஸோட உட்காந்து பண்ணலாம், இல்ல அந்த பசங்க தனியா தானே பண்ணலாம். இது பண்ணிதான் ஆனும். அது அந்த தாட்டை கொஞ்சம் போடலன்னா அப்புறம் ரெடியா இருக்கிறவங்க அப்படின்னு எப்ப ரெடியா இருக்காங்கன்னு வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம். சொல்ல முடியல நளினி. நீங்க சொல்றீங்க ரெடியா இருக்காங்க, நம்ம ரெடியா இருக்காங்கன்னு நினைச்சுதான் பேரண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா they are taking their own time. They don't want to make that is something we have to sense. அது நீங்க ரெடியா இருக்காங்கன்னு வாயால சொல்ல மாட்டாங்க வேர்ட்ஸ்ல, பட் மேபி அந்த ஸ்லோ ப்ராசஸ்ல you will sense that they are ready for some things. அது வந்து மோஸ்ட்லி அம்மா will sense it. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து இன்னும் ஜாஸ்தியா பண்றாங்க. அதாவது ஒருவேளை அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பையனும் சரி அந்த பையனுடைய பேரண்ட்ஸும் சேர்ந்து வந்து நிஜமாவே அவங்க நல்ல எண்ணத்துலதான் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயம் வந்துருது. சோ உடனே இது வந்து டோட்டலா வந்து 2 ஜம்ப் 3 ஜம்ப் பின்னாடி போயிடுது. திருப்பி அதை கொண்டு வரது பெரிய கஷ்டமா போயிடுது. ரைட் ரமா? ரைட்? அந்த நான் நெகோஷியபிள் சொன்னேல, do you think that the number of non negotiable increases as the age increases? அது கூடாதுன்னு தான் சொல்றோம் நாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த லிஸ்ட கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றோம். Yeah, but the number, you know what I'm saying, the older they get, the harder for them to have the negotiable numbers. things negotiable முடியாது. கல்யாணம் ஆனா போதும் ஆயிடுது சித்ரா. நீங்க வேற 35 வயசுக்கு மேல எல்லாம் அது என்னன்னா one thing I always say, it doesn't matter how long you date, 1 year, 2 years, 5 years, nothing you will know till you live with somebody 24 hours a day, share a bathroom, share a bedroom, till then தலைஹிமா ஒரே நாள்ல எல்லாம் மாறலாம். I tell everybody, நீ எத்தனை நாள் வேணா டேட் பண்ணு, அந்த 3 மணி நேரம் when you date, they put on the best I don't think you can understand that last thing. அப்பதான் தெரியும் என்ன சொன்னாலும். that's one thing I've seen many cases. நான் 5 வருஷம் டேட் பண்ணி கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு we are still டைவர்ஸ் பண்ண. ஏன்னு கேட்டா no reason, we are not compatible, we part as friends அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறான். What they are focusing on, right? They're more focusing on the fun aspect and the social aspect rather than looking at the internal self of, of can they be their real self with the other person? That's the question they have to ask, right? Because you can't act all the time, right? So can you be real with that other person? And that's, and that is what Rama sonna mari, like, preparing them for marriage, right? I think with what you're doing, I think you're doing a great job, right? Like preparing them, helping them identify the negotiable, non-negotiable factors, helping them understand themselves, right? And then preparing them for that, commitment. So ஒரு big mistake வந்து people generally பண்றது நான் என்ன பாக்குறேன்னா, 25ல ஆரம்பிப்பாங்க starting to search. அப்போ வந்து they'll have a 15 criteria. எதுக்கு 15 criteria அப்படின்னா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இப்பதானே 25 ஆகுது, அதனால வந்து நான் கொஞ்சம் நிறைய criteria வச்சுக்கலாம், I can afford to have 15 criteria அப்படிங்கிறது. அப்புறம் 2 வருஷம் தாண்டினோன்னு 2 criteria டிராப் பண்ணுவாங்க. Why can't you be clear about what you want when you start process? அந்த criteria drop பண்றது வந்து it's not a good idea. அது எதுக்கு? why, if this is how you want it, this is how you want it. But the top 2 or 3 நான் நெகோஷியபிள் நல்ல கிளியரா வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த கிரைட்டீரியால அந்த ஃபிளெக்சிபிலிட்டினால அவங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆர் மச் மோர். So 25 years, if you want the best out there, then they're ready to go to the second best after 2 years. Exactly. So they also learn, like, once they meet somebody, date, and then they may have certain criteria. Other base panidana, they say, okay, this is the person. So after interacting with that person, they will change that criteria. What really matters to them, it evolves, right? Like your experiences. So I think the more the education, it's all competition, right? They don't have time to build relationships, to build friendships, right? Like even from young age, fostering that within them, right? The relationships. Most of the kids are ஒரு குழந்தையா இருக்கும், இல்லைன்னா மேக்சிமம் 2 தான் இருக்குது இல்லையா? அதுங்க அந்த பசங்க எடுத்துட்டீங்கன்னா, சோ அதனால அவங்களுடைய ஃபோக்கஸ், அந்த பேரண்ட்ஸோடைய ஃபோக்கஸ் அண்ட் அந்த குழந்தைங்க மேலவே அதுங்க அப்படியே அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஈவன் அந்த ஷேரிங்கிறது வர்றது கிடையாது. ஒரு
என்ன சொல்றது, ஒரு 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 விஷயத்த கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க அவங்க லைஃப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பொத்தி பொத்தி அவங்கள வளர்த்து அவங்களுக்கு வேணுங்கிறத 3 வயசு 4 வயசு குழந்தைய காலங்காத்தால ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போற ஸ்கூலுக்கு, யூ வாண்ட் திஸ், யூ வாண்ட் தட், எல்லாமே அவங்கள சூஸ் பண்ண சொல்லிட்டு கல்யாணம்னு வரப்ப மட்டும் நம்ம போய் அதுல முந்திரி கட்ட வேலையை பண்ணோம்னா எப்படி அதை ஒத்துக்கும்? அங்கேதான் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து ஓகே இதுங்க ஏதோ பேரண்ட்ஸ் ஏதோ பண்ணுதுங்க அப்படின்னு பிங்க் ஷூஸ் அந்த ப்ளூ ஷூஸ், யூ வாண்ட் தி ப்ளூ பேக். 3 வயசு குழந்தைக்கு இவ்ளோ சாய்ஸஸ். சொல்ற மாதிரி 25 வயசு அப்புறம் யூ டோன்ட் ஹேவ் a choice, do this only பண்ணு. அது எப்படி ஒத்துக்கும், ரைட்? சோ அதுலதான் வந்து பெரிய பிரச்சனை வருது. சோ நீங்க வந்து இந்த ரமா, நீங்க வந்து யூஎஸ்ல வந்து இந்த ஜாதகம் பாக்குறது ரொம்ப நிறைய நம்புறாங்களா? what do you think? உங்ககிட்ட வர நிச்சயமா நிறைய பேர் வந்து ஜாதகம் பாக்குறத நம்புறாங்க. ஆனாக்கு நான் ஒன்லி அட்வைஸ் அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க வந்து பாக்குறதுனா முன்னாடி பாத்துருங்க. நீங்க அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் நடுவுல பாக்குறது அப்புறம் ஹாஃப் த வேல பாக்குறது அதெல்லாம் வேண்டாம். இது ஒரு கிரைட்டீரியா கிளியரா இருந்ததுன்னா அந்த கிரைட்டீரியா முதல்ல ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா பாக்குறாங்க. அது வந்து அந்த நம்பர் ஜாதகம் பொருந்தி இருந்தா தான் they can go for the next stepங்கறத வந்து நீங்க கிளியராவே சொல்லிடுறீங்க ஆரம்பத்திலேயே. நிச்சயமா அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்ததுன்னா அந்த அந்த ரவுட்ல அவங்க போகணும். ஆமா ஆமா ஆமா. சோ யூஎஸ்லயே வந்து உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் பண்றதுக்குலாம் வந்து பண்ண முடியுமா? அதாவது ஹாரோஸ்கோப் மேட்சிங் பண்றதுக்குலாம் இங்க யூஎஸ்ல ஆள் இருக்கா இல்ல இந்தியாவுக்கு அனுப்பி? நிறைய ஆன்லைன்ல நிறைய ஒரு அஸ்ட்ராலஜர் எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நாங்களே கொடுக்குறோம். ஓகே. சர்வீஸா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சோன்னா அவங்களே பார்த்து அவங்களே மேட்ச் பண்ணி அனுப்புறவங்க இருக்காங்க. சோ அவங்கள நாங்களே ரெஃபர் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து thought that 30 years மேல இருந்தா ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாம். Is that a true statement? I've heard that 30 வயசு மேல போனா ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி நான் கேட்கல. Okay, never heard of that. பாக்குறவங்க பார்த்து தான் இருக்காங்க. பட் 30 வயசுக்கு மேல எதுவும் பார்க்க வேண்டாங்கிறது தான் நானும் நினைக்கிறேன். நானும் கேள்விப்பட்டேன். இன்னும் எதுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுடைய ஆபீஸை குறைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அந்த ரமா சொன்னதுல ஒரு விஷயம் நானும் அக்ரி, நானும் பார்த்தேன். அதாவது ரொம்ப வெந்தியா இருக்கேன். லைக் ஒரு 23 வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய லிஸ்டோட தான் வராங்க. சோ அதுல எதையுமே அவங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே ஓட்டிட்டு அப்புறம் 4வது வருஷம் வந்து ஓகே இதுக்கு மேல நம்ம விட முடியாது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எனக்கு இன்னொரு காமெடி ஒண்ணு நடந்ததுதான் சொல்லணும். 100% மேட்ச் மாதிரி ஒரு 2 ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே மேட்ச் ஆகி கொடுத்ததும் அவங்களுக்கு வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து என்னடா இது இப்படி எல்லாம் மேட்ச் ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாங்களா எனக்கு தெரியல. பார்த்தாங்க என்னடா அதுல குறை கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இந்த பையனை விட 2 இன்ச் தான், அதாவது 5'7", 5'9" நினைக்கிறேன். அதனால இந்த பொண்ணு ஹீல்ஸ் எல்லாம் போட்டுச்சுன்னா கஷ்டம்னாங்க. எனக்கு பயங்கர கடுப்பு. சரி விட்டுருங்க, அதுக்காக அந்த பொண்ணு ஹீல்ஸ் போடாம இருக்க முடியாது. ஐ ரியலி வாண்ட் ஹர் டு வேர் ஹீல்ஸ் வச்சுட்டு போனேன்ட்டு வேற யாருக்காவது கொடுத்துட்டு போறோம் அந்த பொண்ணை, உங்களுக்கு வேணா விடுங்க சாமி என்ன பெரியது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க, ஐயோ நீங்க ஏன் கோவப்படுறீங்க, இல்ல என்ன விளையாடுறீங்களா, உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா மேட்சா உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அந்த மாதிரி கிரீடியாவும் சில பேர் இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரமா? அதான் இந்த கிரைட்டீரியாவை வந்து கம்மியா வச்சுக்கிறது பெட்டர்ன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சோ ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மைனர். இதுல வந்து இதெல்லாம் இது ஒரு மேட்டரா இதெல்லாம் ஒரு இது பேசுறாங்க பாருங்களேன். நான் சொல்லிட்டேன் நேரம் இதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்களை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாக்க இந்த ஆல் திஸ் கிரைட்டீரியா வில் ஃப்ளை அவே. இது பிடிச்சு போச்சுன்னா அவங்க இது எதுவுமே ஒரு பொருட்டாவே இருக்காது அவங்களுக்கு. சோ அதையும் பாக்குறோம் நிறைய நம்ம இந்த. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி love is blind, right? That is so true. Unless you get to know once you get to know the person, none of this criteria matters. So that's why on the screening a விட்டுட்டு just in that way you have so much more possibilities as well. So இதுல வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷன் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் என்ன, வாட் இஃப் something goes wrong, what if அப்படின ஒரு இது வந்து பேசிட்டே இருக்காங்க. நீங்க உள்ளூர் ஒரு பயம் இருக்கதா இருக்கும். அந்த பேக் now he may be putting அது ஒரு பயம் இருக்குது பொண்ணு பையன் எல்லார்கிட்டயுமே இருக்குது. அது அவங்களுக்கு நல்லா புரியுது. they are not very dumb இல்ல. சோ அதுங்களுக்கு நல்லா தெரியுது வந்து நமக்காக கூட அவங்க வந்து நல்ல அழகா ஹேட் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அழகா வந்து அந்த 3 hours when they are meeting
they can put the best இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ண போறாங்களோன்னு ஒரு பயம் வேற இருக்குது. அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றது? இதுக்கு வந்து எப்படி நம்ம ஐம் ஷூர் இதை வந்து பேரண்ட்ஸ் கூட அந்த பசங்க பேசாதுங்க. they will only talk to their friends circle நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டா இருக்கிற பொண்ணு வந்து இந்த பொண்ணோட சேம் ஏஜ் குரூப்ல இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணால எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ண முடியும்? ஃப்ரெண்ட் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, தட்ஸ் ஓகே, இவன் இல்லைன்னா இன்னொரு பையனை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க இல்லையா? நிறைய டைம் அது லக்கு தான். அது வந்து அது நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணி சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்கன்னா, எஸ் டெஃபினட்டா. அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு சர்க்கிள் அவங்க இல்லைன்னா, இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அது அப்பதான் நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமான்னு பாக்கலாம். அப்போ அந்த பசங்களோட நம்ம பேசி அவங்களுக்கு கவுன்சில் பண்ண முடியுமா, அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க முடியுமா, இதுதான் ரியாலிட்டி, இது வந்து நீங்க இருக்கிறது ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். வி ஆல்சோ ஷேர் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ கம்யூனிட்டி மெம்பர். நம்மளும் அவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. இல்லாட்டா அந்த ஜென்ரேஷன் அப்படியே நம்ம வேற மாதிரி போயிடும் அப்படிங்கறது நம்ம பயம் நம்மகிட்டே இருக்கு இல்லையா? Correct. So the need for marriage itself, right? Like on the kaalathula vandu the women were dependent on men, right? Like when looking at the hierarchy of human needs, the first vandu the basic needs, we need food, shelter, clothing, all of that, right? So aduke vandu they needed a partnership to make that work, right? நிறைய வந்து அதனாலதான் அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க நளினி. அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. nobody needs and security. Security, right? Physical security, financial security. If society is providing a lot of that, so the biggest need becomes the emotional need. So the emotional compatibility is something that they have to see if that works, right? Like there's a thing like everybody receives love in like 5 ways, right? Like ஒருத்தருக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா they feel loved, but for another person ஒரு gift வாங்கி கொடுத்தாதான் they'll feel loved, right? So that understanding what makes that person feel loved, right? So those kind of like, and அதான் பழகி பார்த்தாதான் the kind of எவ்வளவு நாளைக்கு பழகலாம்னு நினைக்கிறீங்க நளினி? எவ்வளவு நாளைக்கு they can take their time to பழகிட்டே இருக்கலாமே? அது எவ்வளவு நாளைக்கு எடுக்கலாம்? ஒரு ஏதாவது ஒரு வருஷக்கணக்காகவும் பழகலாம், பட் அதுக்குன்னு ஒரு எப்படி அதை வந்து நம்ம மெஷர் பண்றோம்? எவ்வளவு நாளைக்கு அவங்க எடுத்துக்கலாம்? இப்ப சித்ரா பாடி ஈஸியா சொல்லிட்டு போனாங்க, 4 வருஷம் 5 வருஷம் கூட அவங்க பாட்டு ஜாலியா வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். இண்டிவிஜுவல் தான் ஐ திங்க். I mean depending, some kids know what they want in 3-5 months, some people take a year. 2 வருஷம் பழகிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போற பழம் இருக்கா? So I think it's individual case, and as Nalini was saying, what are their needs? Because financial independence எல்லா பசங்களுக்கும் இருக்கு. So that is not the only need, as she says. How do they feel? How comfortable they feel in the relationship? After 2 years, I know cases where boys and girls have talked for 2 years and then they say that it didn't click and they don't, they just call it off and start dating somebody else. So there are people who date 3 kids at the same, 3 boys or girls at the same time. Will only do one at a time. Some kids will say, no, I'm already talking to somebody. I don't want to talk to anybody else. I don't have the time. Some kids are okay talking 2 or 3 at the same time. It all depends on each individual's approach to the whole. As Nalini said, they have mindset da kalyan panikano aasa first irukano to, because it's a lot of time and effort that they have to put into it. Commitment. They won't put that time and effort into it. So too much. I mean, understand now, right? Like they need people nowadays. They need marriage only if they want to have kids, or if they need a companion. Like some people are okay without a companion, right? With friends, with a social life. Everything is there, right? And they have they're driven by passion. They want to achieve something, right? So they have to be prepared to share their life. So and that becomes Ramah, all, I think the people who are doing this is mainly preparing the kids, right? And it's definitely what I have seen. It comes better when it comes from a third person other than parents, because parents and the subjectiveness irukku, right? So I think it depends also on the relationship the parents have with the kids. Right? It depends on how you do it, right? Like on the master's padikimo, slower you talk to them, see what they think about marriage. You don't have to say you get married. Approaching them, talking about them, bringing it up on food, dinner conversations. And just slowly, you can't just tell them, I want you to get married, can you start dating? You can't do that. Correct. Slowly bring, and then veetla atmosphere, right? You see the parents' relationship, how family relationship, tata party, you see all that.
Everything I think influences the whole family atmosphere, cousins, uncles, aunts, everything influences the child's outlook towards marriage. That is the Nalini, ஒரே நிமிஷம். Let me just finish my sponsor message and we will come back to sure. Okay. I'm Usha Krishnakumar, a senior partner with New York Life Insurance Company here in the New Jersey General Office. What can I say? I love every minute of my job. We like to refer to ourselves as the Nilik family. We all like to work hard, have fun, and support each other's successes. If you are interested in being part of my team and the Nilik family, then I would love to hear from you. Thank you, Usha. That's Usha Krishnakumar from New York Life. Nalini, நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. Yeah, it's like Chithra சொன்ன மாதிரி, I found that was the missing factor. With nuclear families, kids aren't seeing anybody else other than their parents in terms of marriage life. அதுவும் like a lot of socializing happens within the Indian community in the US, right? And like we can keep on going to parties, weekend. 10 years you can meet the same people. You will not know anything about them until you go stay with them one day, like Chithra was saying, right? So the kids, they don't have that exposure. So as much exposure we can give to them, that's when they learn, right? Like போய் மாமா வீட்லயும் சித்தப்பா வீட்லயும் இருக்கிறதெல்லாம் இப்ப வந்து it doesn't happen. And the opportunities were there. You learn life from so many. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், வேர்ல்டு மேப்பை எடுத்து அதுல உள்ள குட்டி கண்ட்ரில இருந்து சின்ன கண்ட்ரி ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாம நம்ம வந்து வெக்கேஷன் போறோம். நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை விசிட் பண்றதோ இல்ல பேரண்ட்ஸை விசிட் பண்றதோ அதெல்லாம் வந்து ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் போறோம். இந்தியாவுக்கு போறப்போ 2-3 நாள் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா சுத்தி பாக்குறது, அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ தட் இஸ் another thing. பேரண்ட்ஸ் ஆல்சோ they are making the mistake நான் நினைக்கிறேன். Prioritize. எதுக்கு நீங்க priority? What parents are prioritizing? Are they prioritizing education or relationships or a balance of everything, right? What I've seen is like everybody, we all need that balance because in the side or one-sided up ponalo, it becomes too much, right? And also I think the kids friends also, right? Friend circle, let's say the group of 10 people and other kids start getting married, ivalku aasa varudhu. It also depends on the friend circle. In friend circle ellarum kalyanam aayirthu, enakku da innu aalayana avalku innu konjam aasa jaasti aarudhu. Ramah, have you seen other kids in that group? That also kind of influences every kid in that group, right? Friends or correct. அது டெஃபினட்டா it makes a lot of பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு சர்க்கிள்ல ஒரு குழந்தை கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்தப்பல நிறைய சான்சஸ் இருக்கு. சரி அப்பா நல்ல வேலை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, சாமி நல்லா இருக்கட்டும், இனிமே நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சாமி கும்பிடுற நிலைமை ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமா, இன்னொரு ட்ரெண்ட் நான் பாக்குறது என்னன்னா, நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணலையா பாக்கலையா அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஏன் அப்படி நினைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஐடியால தான் கேட்கிறோம், இது பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கல. ஏன்னா அந்த டைமுக்கு அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ரொம்ப லேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் கேட்கிறோம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இந்த ஊர்ல பர்டிகுலர்லி அது வந்து அதை பத்தி பேசவே கூடாது, அடுத்தவங்கள்ட்ட கேட்க கூடாது, அவங்களே ஏதாவது இருந்தா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் போது அது ஒண்ணு இருக்கு. நீங்க டைம் பத்தி பேசுனீங்க. நாங்க வந்து ஜெனரலா வந்து சொல்றது என்னன்னா, ஒரு 3 months விட்டு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க, இந்த கிரைட்டீரியா நமக்கு இப்படிதான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கிளியரா இருந்தாங்கன்னா within 3 months it should work. Sometimes even less than that it should work. அதுல ஒன்னும் couple of meetingsல it should work. அப்புறம் வந்து 6 மாசம் போச்சு, அப்புறம் அது பிடிக்கல, அப்புறம் டிராப் பண்ணிட்டு திருப்பி அடுத்தது ஆரம்பிக்கணும் ஆல் ஓவர் அப்படின்னா you are losing time. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா லூசிங் டைம்னு நம்ம பாக்காட்ட கூட அதுக்கு மேல அதுல ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்லைங்கிறதுதான் உண்மை. அது நிறைய பேர் வந்து ஏதோ நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் டைம் ஆக அப்படிலாம் எதுவும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஆசைப்படலாம், அதுக்காக ரொம்ப பேராசைப்படக்கூடாதுப்பா. ஓகே, அதுதான் என்னுடைய இது அந்த ஸ்மால் ரிக்வெஸ்ட். நீங்க பாக்குற வியூவர்ஸுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறது, அம்மா அப்பாக்கெல்லாம் தயவு செஞ்சு நல்லா கொஞ்சம் காதை கேட்டுக்கங்க, நல்லா திறந்து வச்சு ஆசைப்படுங்க. அதுல தப்பே கிடையாது. பேராசை இதுல படாதீங்க. அதுக்காக நம்ம அப்துல் கலாம் சொன்னதுக்காக பேராசைப்பட்டு இருக்க கூடாது இந்த விஷயத்துல. ஓகேவா?
எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது. நீங்க உங்க கல்யாணத்தப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வீக்ஸ்க்குள்ளேயே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி நிறைய நடந்துருது. இப்ப எல்லாம் வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் இல்லையா கல்யாணம், அதாவது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 1 இயர் ஆகுது. அந்த 1 இயர்க்குள்ளேயே சில இடங்கள்ல வந்து பிரேக்கப்ஸும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து இப்போ I'm sure Rama வந்து almost 12 years இது பண்ணிட்டு இருக்கிறதுனால I'm sure you will know all by now. இந்த மாதிரியும் நிறைய நடந்து நீங்க பார்த்திருப்பீங்க. 3 monthsக்குள்ள, அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எது ரொம்ப குயிக்கா நடந்த ஒரு என்கேஜ்மெண்ட்? You don't need to say the names, but I'm saying that there is someone did it and ரொம்ப வருஷக்கணக்கா இழுத்தது. அவங்களுக்கு நீங்க எந்த விதமா அவங்களுக்கு வந்து சஜஷனோ இல்ல ஸ்மால் அட்வைஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நிச்சயமா. இப்போ வந்து இந்த ஷார்ட்டர் டைம்ல நடக்கிற கல்யாணம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து கிளாரிட்டி ஆன் தர் தாட் ப்ராசஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வருது அப்படின்னா, லார்ஜர் ஃபேமிலிஸ்ல நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்பாங்க. நிறைய பேர் கசின்ஸ் மேரேஜ் ஆகிறது பார்த்திருப்பாங்க. இவங்களும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு இந்தியாவுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போய் எல்லா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போய் அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுல வந்து நான் இங்க கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கு. இந்த லாங்கர் டைம் வெயிட் பண்றதுன்னா நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்தியால வளர்ந்தவங்க வேண்டாம், இல்ல இந்த கலிபோர்னியால இருந்தவங்க தான் வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ரூல் வச்சுப்பாங்க. இல்ல இந்த இடத்துல நான் வந்து வீடு வாங்கிட்டேன் அதனால எனக்கு இங்கதான் வந்து வேணும், இல்ல இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல எனக்கு வேணும், 6 இயர்ஸ் மேல வேண்டாம் ஆர் 4 இயர்ஸ் மேல வேண்டாம், இப்படி ஏதாவது அவங்க கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. நான் சொல்றது வந்து ஈவன் 1 இயர் ஓல்டர் ஆர் யங்கர் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, பாருங்க கம்பேட்டபிலிட்டி பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. பட் இந்த ரொம்ப நாள் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னா ரீச் அவுட் டு as many groups as possible. எஃபர்ட் போடுங்க. எவ்ரி டே 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்ரி டே ஒரு மேட்ச் பண்ணி அவங்களை ஃபாலோ அப் பண்றதோ வேணும். எவ்ரி டே ஸ்பெண்ட் an hour. பேரண்ட்ஸ் ஆகட்டும் பசங்களாகட்டும் அந்த டைம் போட்டாதான் அது வந்து இட்ஸ் சீரியஸ், இட்ஸ் மோர் தென் கரியர் சர்ச். கரியருக்கான ஒரு எண்ட் இருக்கு, ஒரு ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருக்கு. இதுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. That's a very very true statement. That's what the kids should realize, right? Most kids do that. They think that's why they scare also. Lifetime commitment நால தான் பயமும் இல்ல. கரியர் மாதிரி விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம்னா அவளை கொஞ்சம் பண்ணி ட்ரை பண்ணலாம். Most kids don't want that, right? They're not going into the marriage thinking, oh, if I don't like it I can come out. They go in thinking they want it last lifetime. That is why they take that time, right? See, the attitude is also there. You know, inga irukra pandra we'll live together for a few months. Let's see, if we don't like it, we'll break up. And the attitude நம்ம குழந்தை போறது கிடையாது. 90% of the kids go in because they want that to last a lifetime. So another the bayam irukku, which is very natural. So as parents, I understand they may not open up to parents, but again, that depends on your relationship with the kid, right? How much you can talk about it. You know, it all depends on that communication that you have open with your kids. Pesa mudinja, it'll be nice. You can start at the right age. You don't have to start the process in the right age, but the sowing of that thought in the mind, you can start at the right age. Talk about marriage, talk into dinner, talk about how, you know, good marriages, bad marriages, why things break. This discussion at home helps a lot with the kids. At least that's what I feel. As a, you know, counseling mari, talk about it. Be open about everything, good and bad. You don't have to talk about them getting married, but you can talk. In the vayasla kalyanam na nanna irukum, idu nadakum. You know, give examples. Biological clock irukliya appo பொண்ணுங்க at least அதுக்காகவே வந்து they will have to 30 வயசுக்கு மேல தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது. அப்புறம் 35 வயசுல கல்யாணம், I mean அதுக்கு அப்புறம் 5 வருஷம் அவங்க health issues. 35 வயசு மேல குழந்தை பெத்தனா so many health problems. அந்த குழந்தை எல்லாம் have so many issues, right? correct. சிண்ட்ரோம்லாம் சொல்றா, சோ அதெல்லாம் வேற பிரச்சனை ஆயிடுது. கரெக்ட். இதுல வந்து ரமா வந்து இந்த பெண்கள், அதாவது இந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேக்குறேன், இதுல எந்த அளவு அம்மாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது? அதாவது நல்ல விஷயமா இருக்கட்டும், நல்லதா இருந்தாலும் சரி, இந்த அதர் சைடா இருந்தாலும் சரி, அப்பாக்கள்லாம் வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக் சீட்ல தான் இருக்காங்களோ? ரொம்ப இதுல இன்வால்வ் ஆகல, எனக்கு தெரியல, கேக்குறேன். சோ ஜெனரலா நாங்க பாக்குறது என்னன்னா வந்து அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த பசங்க மேல நிறைய இருக்குதுதான் பாக்குறோம். அது இந்தியால வளர்ந்தாலும் சரி, இந்த ஊர்ல வளர்ந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஆமா. நம்ம ஊர்லயும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க வந்து பொண்ணோட அம்மாவை பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளவு உண்மை இல்லாததுக்குலாம் நான் வரல.
என்னன்னா வந்து இப்போ ஒரு நல்லது கெட்டது சொல்லணும் அப்படின்னு சொன்னானா அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு தப்பா போனா கூட அந்த அந்த அம்மா வந்து ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அந்த காலத்துல இருந்தது. அது வந்து அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது மேபி ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். ஓகே. அப்பாக்கள் யாராவது உங்ககிட்ட வந்து எங்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பேசணும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களா? டெஃபினட்டா இருக்காங்க. அதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலிங்கா இருக்கிற அப்பாவா இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த வீட்ல அவர்தான் வந்து நிறைய பேசுவாரா இருக்கும். ஆமா, அந்த அம்மா வந்து மேபி ஷீ இஸ் நாட் இது சோ வோக்கல் அபவுட் திங்ஸ், மேபி அதுவா கூட இருக்கலாம். பட் ஜெனரலி வந்து அவர் மேபி கொஞ்சம் கம்யூனிகேட்டிவா இருக்கலாம். அது அந்த எக்ஸாக்ட்லி 2-3 ரீசன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து பேசுறவங்களா இருக்காங்க. பர்టిక్యులர்லி வந்து பெண்கள் இருக்கிற விஷயத்துல அப்பாக்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி நான் பார்த்திருக்கேன். பசங்களுக்கு வந்து அப்பாவை விட அம்மா தான் நிறைய இன்வால்வ் ஆறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குல்ல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பையன் தான் உலகத்திலேயே வந்து மன்மதன், அவங்க பையன் தான் ராஜா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வேற. போன வாரம் என்கிட்ட ஒரு அம்மா பேசுறாங்க, எனக்கு நிறைய சிரிப்பா வந்தது. சரி சிரிக்க கூடாது, என் பையன் மாதிரி உலகத்துல என் வார்த்தைக்கு 100 தடவை பையனை தான் பேசாம நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பையனுக்கு போட்டு காமிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அவனாவது சந்தோஷப்படுவேன். என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மனத்துக்குள்ள. சோ நளினி, நீங்க வந்து முன்னாடி when you were very active in this, அப்ப நீங்க நிறைய பசங்கள்கிட்டயும் பேசிருக்கீங்க இல்லையா? I found when I was talking, like, when parents approach, a lot of the time, initially, they don't know you as well, right? So they try to be very polished, right? Like, okay, so the criteria they give was not the actual criteria. Then when you present that for people with that criteria, then you learn. It's like the pattern you recognize. What they are actually looking for, right? And then when it goes to the next step to the kids, the filter the kids didn't want, right? So then I'm like, it's a lot of wasted time for the parents, everybody, right? So rather it's important to talk to the kids, right? So one was, definitely about, it was to help prepare the kids as well as to get to know our personality in it. Like, it's it was in smaller communities, everybody knew each other. So அப்ப வந்து ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா, இந்த ஃபேமிலி எனக்கு தெரியும், இந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு சரியா வரும் அந்த மாதிரி, right? So இப்ப வந்து it's more the kids, they got to live by themselves. So when you know both the kids, then you're likely to see, okay, could these two be compatible? In US, like how friends introduce அந்த மாதிரி தான் இல்லையா? So when you talk to the kids, then you have that opportunity to see the direct, maybe to see the compatibility, right? And also present that maybe if they're not seeing that, you can tell the kids, right? You know what? This is why I felt that this person could be compatible. Right? And when it comes from a third person, it's not like forced like the parents, right? So like and that way I found that so they are easily open to you, பேசுறதுக்கு அவங்க. That was the kids were so Adha was like, they were so because I was not known to them, right? There's no impact later on. I'm not connected to them, I'm not part of their family, so they open up very easily. I think that was the big. And நிறைய time I found that outlet itself helped them go find their matches. So that was, I think, they need that outlet and some non-judgmental sounding board, right? Now, and that kind of. And also, like, how long can they keep talking? How will they make the decision? So, if, a person has to be real, right? And the real open up pandradhukku, people only open up when they feel that they're not being judged. Right? And the space the kids should be ready. If they want to find the right person, they have to be real and they have to be non-judgmental. Because judgment, you have to let the person come out first, right? Be themselves. Other than that, and also be ready to say no. It's okay. Everybody is not a match for you. You don't have to feel bad, right? Like, it's okay to say no, and also listen with your heart, not just with your brain, right? Like, you can your brain can find evlo kora venalum kandupidikalam.
right? So sometimes you just let go, and then how does the person make you feel, right? Like just letting go, right? Like on the anyway on the initial criteria you wanted to screen. After that point, opening up as well as giving that space to that person and listening to your heart, right? So those are, I think, some of the things. அந்த காலத்துல வந்து நம்ம சினிமால எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், என்னைய அந்த ஊர்ல கேட்டாங்க, என்னை இந்த ஊர்ல கேட்டாங்க, அந்த ஊர்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்பயும் வந்து ஒரு அழகான பொண்ணோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலோ பாக்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து அதுல ஜம்பிங் பண்ணிடுறாங்க இமீடியட்டா. இப்ப ரமா வந்து ஐம் ஷூர் நீங்க அது மாதிரி பாத்திருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறப்ப நிறைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். சோ எப்படி நீங்க அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறீங்க? ஐ மீன் எல்லாரும் பார்க்க முடியும்னு வேற சொல்றீங்க. உங்களுடைய டேட்டாபேஸ் வந்து எல்லாரும் anyone can see whoever is registered, right? ஆமா, நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அப்படியே செப்பரேட் பண்ணி நாங்க கொடுக்கறது இல்ல. எல்லாரையும் ஈக்குவலா தான் வந்து அந்த லிஸ்ட்ல போடுறோம். அப்புறம் அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ஷேர் பண்ணிக்கிறோம். சோ அவங்கவுங்க லிஸ்ட பார்த்துட்டு அவங்கவுங்க மேட்ச் பண்ணிக்கிறது தான் வழியா. அவங்கள பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அடிஷனலா வேணும்னா எங்கள்கிட்ட கேட்பாங்க, நாங்க கொடுப்போம். அது அவங்க நேரா பாத்துக்கிறது. அது எங்களுக்கு தெரியாதே, அவங்க கம்யூனிகேட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். ஈவன் கல்யாணம் செட்டில் ஆனா கூட வந்து அவங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அதர்வைஸ் நாங்க வந்து அஸ்யூம் பண்ணிருக்கோம். நாங்க வந்து இது அப்புறம் எவ்ரி இயர் நாங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி we randomly call people and ask them. So you don't know who is talking to whom? No, we don't know. Oh, okay. அந்த one-on-one match நாங்க பண்றது இல்ல. Okay. இல்ல மேட்ச் பண்றதுல, but I thought யாரா யார்ட்ட பேசின்றதா they let you know so that at least sometimes they do. A lot of the times they send a message or something. Every single person I talk to them and we know who's on the list. But அவங்க வந்து யார்ட்ட பேசிட்டு இருக்காங்க அப்புறம் யார்ட்ட பேசல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. We come to know sometimes. So கல்யாணம் ஆனப்புறம் சொல்லுவாளா so that you can take them off the list? ஆமா, most of them சொல்லுவா. அப்புறம் அப்படி சொல்லலைன்னா once a year நாங்க ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அது will come to know. சித்ரா, அது நல்ல क्वेश्चन. இந்த क्वेश्चन எனக்கு வந்தது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பையனை பத்தி என்கொயரி பண்ணி எனக்கு அனுப்பி இருக்கிறாரு. சரியா? அவர் என்னோட நெய்பர், அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இவருக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நானே வேற போய் வராருங்க. அவங்க இந்த மேட்ரிமோனியல் சைட்ல இருந்து அந்த பையனோட எடுக்கவே இல்லை. அம்மா அப்பா மறந்துட்டாங்க. பிகாஸ் அவர் வந்து நான் இந்தியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்கோர்ஸ் they are living happily and they are my neighbors. I said, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குப்பா அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. இல்ல அவங்க மேட்ரிமோனியல் சைட்ல இருந்து அவங்க எடுக்காம வச்சிருக்காங்க. நான் கண்ணால பார்த்து நானே அட்டெண்ட் பண்ணேன் கல்யாணத்தை. நம்புப்பா, இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நீங்க வந்து ஸ்டூபிட்டமா போய் இந்த பையன் தான் வேணும்லாம் சொல்லாதீங்க ஐயோ அப்படின்னு. சோ அது பண்றாங்க. they should. நீங்க ரமா நீங்க வந்து அதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. ஆமா, நாங்க அப்பப்ப ரிமைண்ட் பண்ணுவோம். ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். on top of it நாங்க வந்து அந்த மெசேஜ் நாங்க குரூப்ல போட்டோம்னாக்க இட்ஸ் மோட்டிவேஷன் ஃபார் அதர்ஸ் டு ஏதோ நடக்கும், என் பசங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வருது எல்லாருக்கும். அதனால வந்து நிறைய பேர் அதான் மாசத்துக்கு 2 கல்யாணம் சொல்றேன் அதுல வந்து on an average. சோ அதுல பண்ணும்போது டெஃபினட்டா people get encouraged to stay in the group and keep looking. உங்க சர்வீஸ் பத்தி how do people come to know about it, Rama? Word of mouth தான். அட்வர்டைஸ்ல பண்றது இல்ல. ஓகே. சோ நீங்க வந்து உங்க வாட்ஸ்அப் குரூப் தான் வச்சிருக்கீங்க. you don't have a website or no? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. வெப்சைட். வெப்சைட் சரி. அத அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்றது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. so I wanted to give them answers that vivaha@gmail.com அவங்க இமெயில் பண்ணலாம். பேர் என்ன திருப்பி சொல்லுங்க. vivaha@gmail.com. Oh, Vivaha. Yes. Okay. Send it to people who have been coming to me, so சோ நீங்க வந்து எல்லா கேட்டகரிக்கும் வச்சிருக்கீங்க, லைக் வெஜிடேரியன், நான் வெஜ், என்ன மாதிரி அத நீங்க எல்லா காஸ்ட் பண்றீங்களா? ஆமா, மெயின் கிரைட்டீரியா வந்து வெஜிடேரியன். சோ அது ஒண்ணுதான் வச்சிட்டு இருக்கோம். There's a limited people who are non-vegetarian who approach us and we have a smaller list of that. But otherwise vegetarian group and there is no other distinction. But நீங்க நான் வெஜ் எடுத்துனா கூட you have different list for it. அவ்வளவுதான் சொல்றேன் இல்லையா? You take everything. No, I don't. We don't. We call ourselves vegetarian group.
But the smaller list we have is based on people we know. நிறைய vegetarians itself eat non-veg. No, அதனால கேட்டேன். அப்ப அவங்க எல்லாம் எதுல போட்டுக்கிறாங்க சித்ரா? எவ்வளோ ஹையர் அண்ட் ஐயங்காஸ் eat non-veg. அதனால கேட்டேன். இல்ல இன்னொருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க ஆல்கஹால் இன்டேக்கர்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. யாரும் சொன்னாங்க. I don't think Ramah So drinking is also there. Social drinking is okay, Ramah உங்க குரூப்ல? ஆமா. Social drinking is okay. We started off with no drinking. அதுக்கப்புறம் probably work. Then well, if I have ஏதோ பார்ட்டிக்கு social drinking இல்லாத பசங்க ரொம்ப கம்மி இல்ல கம்பேரிட்டிவ்லி. It's not like அவங்களா மொடா குடியர்கள் கிடையாது. சோ இன்னைக்கு ஒரு நாள் போறப்ப just they are having ஒரு drink. So அத வந்து நம்ம பெரிய விஷயமாக்கி அம்மா அப்பாக்கு 90% most parents may not know, but most kids I think are social drinkers. பேரண்ட்ஸ்க்கு தெரியாமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சித்ரா? எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி இருக்காங்க. சரி, I mean எனக்கு தெரியும், they think the parents don't know at least. And one thing, right, when you talk to the kids, what I found is they're so honest. They know real. It's more the parents, like, a lot of the things you don't hear. Parents but there is an amazing number of them who are not drinkers. Not even social drinkers. They're very strict about not drinking, not smoking, not no meat. Smoke யாரும் ரொம்ப பண்றது இல்ல. Drinking வந்து I'm sure they will, when they go out, I think they will take it. நான் நினைக்கிறேன். But she's saying she has quite a few that they don't drink at all. இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. At least half of the list is that way. Okay. Very nice. That's good. So அது ஒண்ணும் இல்லைங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா நளினி சொன்ன மாதிரி தான், இந்த ஊர்ல பிறந்து வளர்ற குழந்தைங்க வந்து they are very honest than their parents. Parents வந்து நம்ம இந்தியன், நமக்கு தெரியும்ல எந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி அது சொல்லாம விட்டுறலாம் பேசாம அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லக்கூடாதுன்னா சொல்லாம அப்படி நைஸா குவைட்டா விட்டுருவாங்க. அதை சொல்லி எதுக்கு மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஊர் பசங்க வந்து they are very honest ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா. அதுதான் நான் வந்து என்கிட்ட வந்து இந்தியால இருந்து கல்யாணம் பேசுறாங்க யாராவது என்னை அப்ரோச் பண்ணாங்கன்னா they always blame that American kids. அதுங்க சொன்னதை கேட்காது, உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சும்மா அனாவசியமா அந்த பசங்களை பிளேம் பண்ணாதீங்க, பாவம் அதுங்க தான் இருக்கிறதுலே நல்ல பசங்க. இந்தியன் கிட்ஸுக்கு வந்து அந்த ஸ்மார்ட்னஸ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வந்து இந்தியன் பசங்களுக்கு வந்து வெரி ஷூட். அதுங்களுக்கு வந்து அது நல்லா தெரியும். அமெரிக்கன் பசங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் 28 வருஷமா அந்த ஊர்ல இருக்கேன், நான் பார்த்த வரைக்கும் எல்லா பசங்களுமே மோர் ஆர் லெஸ் வந்து they are very neat. They don't, அவங்க வந்து ரெண்டு தான் தெரியுது, கருப்பு இல்லைன்னா ஒயிட் ஆர் பிளாக்ங்கிறது நடுவுல ஒரு சின்ன ஒரு லைன். what do you think சித்ரா அதை பத்தி நீங்க? Gray areas. Yeah, probably they're more open, but open in India, and more honest also. Very honest. But it also in India, I think it depends on how they are being brought up, at what circle they are, right? It's like, how they've been brought up and the circumstances praharam. So but I feel one point I'll agree is probably the exposure to the culture is more here than there. There the kids are more westernized than the kids here, I would say. Correct. Yeah, that's true. இங்கதான் எல்லா ரெண்டு கல்ச்சர்லயும் வந்து இந்த அமெரிக்கன் கல்ச்சர் இல்லாதனால பாட்டு, டான்ஸ், இது அதுன்னு இந்தியால அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லையா? unless really into it, it's fine. Whereas இங்க வரலையோ 5 வயசுல இருந்து 6 வயசுல ஆரம்பிச்சா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், அங்க IIT கிளாஸ் இந்த கிளாஸ் தான் ஆரம்பிச்சிடும் 8 வயசுலயே. பட் இங்க அவங்களோட எய்ம் வந்து இங்க வரணும், அதனால கிளாஸ், பஜன் கிளாஸ், இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த குழந்தைகளுக்கு. That is one thing, right? Like the other prioritization of parents, right? Like or like when a kid has a class like a dance class or a party class versus if you have to go to kunja distant relatives function, what they prioritize. So chinna vayasla irundhu what party class? Yeah, the party class, right? So they don't especially if they have a show, right? If they have something on stage, they're dancing for 5 minutes and the videotape anga pandrathu is more important than going for this party. So those are the things where you build relationships, right? Like what parents teach, like chinna vayasla how whether you're prioritizing yourself or the other person, right? Like, so I think that's where the I, letting go of the I a little bit, and the us has to become more important, right? And then giving that space for the other person. So Rama, in the Zoom time, அதாவது இந்த last 8 monthsல வந்து நீங்க Zoom call நிறைய பண்ணதில்ல, anything happened like அதாவது கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? ஏதாவது something அந்த மாதிரி நடந்திருக்கா இந்த last 8 monthsக்குள்ள? டெஃபினட்டா நடந்திருக்கு.
நடந்திருக்கு. இந்த குரூப்புக்குள்ளேயே நடந்திருக்காங்கிறது வந்து 1-2 நடந்திருக்கு. பட் இந்த குரூப்ல இருந்து வெளியில நடந்திருக்கிறது நிறைய நடந்திருக்கு. இந்த ஜூம்னால நடந்தது அப்படிங்கறது நான் கிளைம் பண்ண முடியாது டோட்டலா. அதுல இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க இருக்காங்க. ஆனா வந்து வெளியில somehow I also encourage them to belong to other groups. நிறைய reach out to maximum options அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்றோம். ஓகே ஓகே. உங்ககிட்ட வந்து தமிழ் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க ஆல் சவுத் இந்தியன்? நான் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷனே கிடையாது. வெஜிடேரியன் குரூப் தான் சொல்றோம். அதனால தமிழ், தெலுங்கு, anyone is interested. But mostly என்னோட கான்டாக்ட்ஸ் தமிழா இருக்கிறதுனால நான் தமிழ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. Correct. I think Nalini, you should get back to work again. So consider பண்ணுங்க. நீங்க at least counseling ஆது பண்ணலாம். So since you are also young, so you can communicate with the youngsters, you have especially to do the counseling part, the map making. It takes a lot. Maybe you should come and help us, Nalini. I know. You should help us. Yes, definitely. நிறைய பசங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. So நாங்க பேசுறதை விட நீங்க பேசினா நமக்கு பெட்டரா இருக்கும் because you are compared to me, at least you are young. So I will take your help as well. I think Ramah also already welcome you. Yeah, I probably will send it your way, Ramah. ஆமா, சித்ரா also கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அபிஷேகா அவங்க சொல்லலைனாலும் Chithra, you also been helping many people communicate. Yeah, I just do word of mouth. எனக்கு எல்லாம் கேட்டா எனக்கு தெரிஞ்ச பசங்க அந்த மாதிரி I've been like doing that, but I probably should just send those profiles to you to add to your list, maybe. இப்ப 90s kids வந்து நிறைய கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து நான் என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ், இனிமே பார்க்க போற பேரண்ட்ஸ் எல்லாம் 35+ கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணத்தை படி விடுங்க. நிறைய கல்யாணம் அட்டன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, நாங்க நிறைய வரோம். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுற வழியே பாருங்க. ஸோ ரொம்ப பிக்கியா இருந்துட்டு அதுல இதையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காதுங்க. லைஃப் இஸ் சோ ஸ்மால். ஓகே, அதனால அதுல வந்து சந்தோஷமா அவங்களும் வாழ்ந்துட்டு போட்டுமே. எதுக்கு உங்க பையன் பொண்ணோட வாழ்க்கையை நடத்தணும்? ரைட், let them lead their life அப்படிங்கிறது ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய அடுத்த வாரம் வந்து ஒரு வெட்டிங் பிளானர், அதுக்கப்புறம் ஒரு கேட்டரர், அது ஒண்ணு இல்ல 2-3 கேட்டரர்ஸ் வராங்க. இந்தியாவில் சென்னையில இருந்து 2 பேர் வராங்க, யூஎஸ்ல இருந்து 2 பேர் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்கோர்ஸ் கல்யாணம்னா ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்பெஷல் அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு டைமண்ட் ஒருத்தர் வராரு, டைமண்ட் மர்ச்சன்ட் ஒருத்தர் வராரு, பட்டு சாரிக்காரர் வராரு, காஞ்சிபுரத்தையே கொண்டு வந்து இங்க இறக்கிடுவோம். அதனால தயவு செஞ்சு அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபில்டர் பண்றதெல்லாம் விட்டு கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க அப்படிங்கிறது தான் இன்னையோடைய நிகழ்ச்சியோடைய கருத்து. ராமா, நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்லி திங் இந்த பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா வந்து அவங்க இந்த பசங்களை வந்து அவங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு கப்பிளையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு லிங்கோ, ஃபேமிலி லிங்கோ, ஃப்ரெண்ட்ஸ் லிங்கோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விடுங்க. நம்மளே தான் பேசி நம்மளே தான் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அந்த பார்ட்டிங் மெசேஜ் வந்து எனக்கு என்ன அந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒருத்தங்களோட அவங்களை ரிலேட் பண்ணி விடணும். Okay, that's a great thing. Yeah, sure. Thank you everyone for joining tonight, and hopefully எல்லாரும் பார்த்தவங்களுக்கும் பார்க்க போறவங்களுக்கும் இது வந்து ஒரு விதமான ஒரு ஐ ஓப்பனரா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா, அப்கோர்ஸ் நாங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நாங்களும் ஜாலியா வந்து கல்யாணத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவோம். வேற என்ன பண்ண போறோம்? சரியா? So thank you very much for joining me tonight. Thank you guys. Thank you. Okay, bye. முதல்ல வந்து டாக்டர் தான் ஸ்டில் இருக்கா?